السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை குர்ஆனை கற்று அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை நமக்கு கொடுத்தான். அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இவ்வுலகிலும் கபரிலும் மஹ்ஷரிலும் சுவனத்திலும் அஹ்ல குர்ஆன்களோடு, குர்ஆனுடைய நல்லடியார்களோடு, நபிமார்களோடு, வலிமார்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. நாம் தஃப்சீருடைய தொடரில் 28வது ஜுஸு கத் சமீஅ அல்லாஹ்வில் அரை ஜுஸு வரை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுமையாக பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது சூரத்து ஸஃப் 61வது சூராவின் ஆரம்பம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்கள் பூமியில் உண்டான அனைத்துமே அல்லாஹ்வைத்தான் தஸ்பீஹ் செய்கின்றன. அந்த அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். வானம் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துவும், கயிறுல்லா மாசிவல்லா அனைத்து வஸ்துக்களும், உயிருள்ளவை உயிரற்றவை, காடுகளில் வாழக்கூடிய சிங்கம் புலிகள், வீடுகளில் வாழக்கூடிய எறும்பு ஈக்கள் உட்பட கல் கரடுகள், மரம் மட்டைகள், செடி கொடிகள், தாவரங்கள், சூரியன் சந்திரன் அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவைகளை இருக்க வைத்து கொண்டிருக்கிறான், அவைகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறான், அவைகளுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். அனைத்தும் அல்லாஹ்வை புகழ்கின்றன. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, வஸ்துக்கள் எதுவும் இல்லை அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹும் தஹ்மீதும் செய்தியை தவிர. இங்கே சப்பஹ தஸ்பீஹ் என்று சொல்கிறான், அங்கே தஸ்பீஹும் தஹ்மீதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. தஸ்பீஹ் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை தூய்மைப்படுத்துவது, ஷிர்கை விட்டும் தூய்மைப்படுத்துவது. தஹ்மீத் என்றால் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு ஷுக்ர் செய்கிறது. தஸ்பீஹோ தஹ்மீது. ஷிர்கை விட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறதுக்கு பேர் தஸ்பீஹ். அடைஞ்சா ஷிர்கை விட்டு தூய்மைப்படுத்துறதுனா என்ன? ஷிர்கை விட்டு தூய்மையாக்கணும். ஷிர்கை விட்டு தூய்மையாக்குறதுனா அல்லாஹ்வுக்கு சொந்தமான தன்மைகள் மனிதர்களிடத்திலே இருக்கிறது, வேறு வஸ்துக்கள் இருக்கிறது என்று சொல்வது ஷிர்க். இதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன், இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று சொன்னால் அது தஸ்பீஹ். ஷிர்கை விட்டும் தூய்மையானது. சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் எதை இணை வைக்கிறார்களோ அதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். தஹ்மீத் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு ஷுக்ர் செய்கிறது.
ரொம்ப ஈஸியாக சொன்னால் நம்ம ஷேഖமார்கள் அழகாக விலை கொடுத்துட்றாங்க. இந்த இந்த பொருள் எனக்கு சொந்தம், இந்த செல்ஃபோனுக்கு நான் உரிமையாளன். இது என்ன பை ஷிர்க் வந்துட்டு. இந்த செல்ஃபோன் எனக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. இது என்னது? தௌஹீது, தஸ்பீஹ். பரிசுத்தமாக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, தஸ்பீஹ் செய்கிறோம். நினைச்சிங்களா? ஷிர்கை விட்டும் அல்லாஹ் தாலாவை அல்லாஹ் தாலா இணை வைப்பதை விட்டும் தூய்மையாகி விட்டோம். நினைச்சிங்களா? இப்போ இந்த ஃபோன் எனக்கு சொந்தம் சொன்னால் ஷிர்கு, இது அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொன்னால் தௌஹீது, தஸ்பீஹ், தௌஹீது. தஸ்பீஹ் தான் தௌஹீது. இது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம், அது தஹ்மீத் ஆகிடும். அதுக்கு பேர் என்ன? தஹ்மீத். இது அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொன்னால் அது பேர் என்ன? தௌஹீது, தஸ்பீஹ், தௌஹீத். இது எஜமா எனக்கு கொடுத்ததுன்னா தஹ்மீத், ஹம்து, புகழ், முடிஞ்சு போச்சு. எந்த வஸ்துவாக இருக்கட்டும். அறிஞ்சுங்களா? இந்த நோட்டு இது அல்லாஹ்வுக்கு சொந்தம், இது பேர் என்ன? தஸ்பீஹோ தௌஹீத், தஸ்பீஹோ தௌஹீத். இது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான். இதுக்கு தஹ்மீத், ஹம்து, புகழ். அல்ஹம்துலில்லாஹ், நீ தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த, அல்ஹம்துலில்லாஹ். அப்போது எந்த வஸ்து நம்ம இருக்கிறதோ அது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் தஸ்பீ, இது அவனுக்குத்தான் சொந்தம், அவன் தான் கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு பேர் தஹ்மீத். எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். இது மில்கில் கூவத்தில் அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா, எனக்கு ஆற்றல் சொந்தமில்லை, இந்த ஆற்றல் என்னிடம் இருக்கும் ஆற்றல் என்னுடையது இல்லை, அல்லாஹ்வுடையதுன்னு சொன்னால் தஸ்பீஹ், அது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ்வுடைய கூவத்துக்குன்னு நான் செயல்படுகிறேன்னு சொன்னால் தஹ்மீத். ஹயாத் அல்லாஹ்வுக்கு சொந்தம், தஸ்பீஹ். பெண்ணுக்கும் ஹயாத் அல்லாஹ் கொடுத்தது தான் சொன்னோம், தஹ்மீத். அப்போ கோடிக்கணக்கான ஒவ்வொரு வஸ்துவும் சொல்லிக்கிட்டே இருக்கு. தஸ்பீஹும் தஹ்மீதும் உடன் சேர்ந்து சொல்லுகின்றன எல்லா வஸ்துக்களும். இப்போ ஆடு சொல்லுது, அல்லாஹ் தான் என்னை வாழ வச்சுருக்கிறான், இந்த ஹயாத் அல்லாஹ்வுடையது. ஹயாத் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டு நான் ஜீவிதமாக இருக்கிறேன். ஒன்று தஸ்பீஹ், இன்னொன்று தஹ்மீத். இந்த இல்மு என்னுடையதல்ல, அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு நான் அறிகிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. இந்த இராதா என்னதில்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்து இராதாவை கொண்டு நான் நாடுகிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. இந்த குதிரத் எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு நான் செயல்படுகிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. அல்லாஹ்வுடைய பசாரத், அதை கொண்டு நான் பார்க்கிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. ரெண்டு வந்துடுச்சு. அல்லாஹ்வுக்கு சொந்தப்படுத்திட்டோம், நம்மள இல்லைன்னு ஆக்கிட்டோம், அதை கொண்டு நான் வாழ்கிறதா உணர்வு கொண்டு வந்தோம், தஸ்பீஹோ தஹ்மீது. அல்லாஹ்வுடைய சமாத்தை கொண்டு நான் கேட்கிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு நான் பேசுகிறேன், தஸ்பீஹோ தஹ்மீது. அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு நான் பேசுகிறேன் என்று ஒருவன் சொன்னாலே தஸ்பீஹும் உள்ளே வந்துருச்சு, தஹ்மீதும் வந்துருச்சு. இது நிதர்சனமான தஸ்பீஹோ தஹ்மீது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான், இதுவும் தஸ்பீஹோ தஹ்மீத் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது ஒரிஜினல் தஸ்பீஹோ தஹ்மீத். இது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எதுவும் விளங்காமல் பரிசுத்தமானவன் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், எதுனால அல்லாஹ்வுக்கு புகழ், எல்லா புகழும் விளங்காமல் சொல்லியாச்சு. இப்போ விளங்கி சொல்கிறோம், ஏன் அல்லாஹ் பரிசுத்தமானவன்? அல்லாஹ்வுடைய கலாமை எனக்கு சொந்தப்படுத்தலை, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கலை, எனவே அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஏன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லா புகழும், என் கலாம் அல்லாஹ் தான் கொடுத்தான், அதனால அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தஸ்பீஹோ தஹ்மீத், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது வெறும் வாய் வார்த்தைகள். புரிஞ்சுங்களா? என்னுடைய குதிரத் என்னுடையதல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வின் குதிரத்தை கொண்டு நான் செயல்படுகிறேன், இது ஒரிஜினல் தஸ்பீஹோ தஹ்மீது. இப்போ எந்த சிருஷ்டிகளும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாயால் சொல்லுன்னு நினைக்காதீங்க. சூரியன் வாயால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதா? இல்லை எறும்பு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதா? வாயால் சொல்லலை. இது வார்த்தையுடைய தஸ்பீஹ் தஹ்மீது, அதுக்கும் சவாப் இருக்குது. அதை சொல்லலை, அவைகள் எல்லாமே அவள் கல்பால் சொல்லிக்கிட்டு இருக்குது. எறும்பும் சொல்லுது, ஈயும் சொல்லுது, நான் வாழல, அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கு. சூரியனும் சொல்லுது, நான் இயங்கவில்லை, அல்லாஹ் என்னை இயங்க வச்சுட்ருக்கான், அது மனசில் சொல்லிக்கிட்டே இருக்குங்க.
அதுக்கு மனசு இருக்கா? சூரியனுக்கு நெருப்பு தானேங்க அது. ஒரு நெருப்பு பந்தம், ஒரு நெருப்பு கங்கு, அடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பு கங்கு, அதுக்கு மனசு இருக்குமா? அதுக்கு ரூஹ் இருக்குமா? அது சிந்திக்குமா? அது யோசிக்குமா? சூரியன் அது பேசுமா? மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கு சூரியன் அப்படின்னு சொல்லலாமா? பேசிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பயவில் பண்ணுற அட்டகாசத்துக்கு 110 டிகிரிலாம் பத்தாது, 150 டிகிரி கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது எனக்கு. என்ன கருணைமிக்க ரப்பு விட்டு வச்சுருக்கான், சரி அல்ல நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு இருக்குது நம்ம பண்ணுற அட்டகாசெல்லாம் பார்த்து. அணைஞ்சுங்களா? இதுக்கே தாங்க மாட்டேங்கிறானுவான், சுருண்டு விழுந்துடுறானுவான். 110க்கு 200லாம் கொடுத்தா என்னத்துக்கு ஆகும் இவங்கெல்லாம் அப்படின்னு மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மனசு இருக்கா? இருக்குது. எல்லாவே சொல்கிறானு, இந்த ஒரு அமானிதத்தை எடுத்து வானம் பூமி அத்தனைக்கும் கொடுத்தேன், அவைகள் பயந்து நடுங்கி விட்டன, வேண்டாம் என்று சொல்லிவிட்டன, வாங்க மறுத்து விட்டன. அஷ்வக்ன மின்னா அபைனா ஹமில்னா அஷ்வக்ன மின்னா ஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் மட்டும்தான் அதை வாங்கி கொண்டான். நல்லாவே சொல்கிறாங்க. அப்போ அவைகள் யோசிக்கின்றன, பயப்படுகின்றன, சிந்திக்கின்றன, பேசுகின்றன. எல்லா இடத்துல முன்னாடி நம்மளால முடியாது, பப்பே என்னாட்டி முடியாது, விட்டுற என்ன அப்படின்னு அவைகள்லாம் பின்வாங்கி விட்டன. ஒரு அமானியத்தை இன்னும் அறந்த அமானத்தை அல சமாவாத்தி வந்தார் ஜி அல சமாவாத்தி வல் லர்லி வல் ஜிபால் அபைனா ஹமில்னா அஷ்வக்ன மின்னா ஹமலஹல் இன்சான். நல்லா சொல்கிறான். அதனால் அவைகளும் யோசிக்கின்றன. வானபூமியில் அத்தனை வஸ்துகளும் ஈயும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது. இந்த தஸ்பீ அதிகமாக ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸ்பீஹு தஹ்மீத். ஒரு சஹாபி பெருமான்கிட்ட வந்தாங்க, வறுமையை பற்றி முறையிட்டார்கள். பெருமான், மஹ்லூக்குகள் எதன் காரணமாக உணவளிக்கப்படுகிறதோ அந்த தஸ்பீஹை அதிகமாக செய்து வாருங்கள், செல்வங்களும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொன்னாங்க. அது என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். சில வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதை மட்டும் அதிகமாக ஓதிக்கிட்டே வாங்க, உங்களிடத்தில் செல்வங்கள் அனைத்தும் வந்து கொட்டும். இப்போ சுபஹானல்லாஹி வபிஹம்திஹியில் தஸ்பீஹு தஹ்மீத் வந்துருச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ல இதுவரை அதன் பக்கம் கவனமில்லாமல் இணை வைத்தேனே அல்லாஹ்வுக்கு, அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன் அண்டு வந்துருச்சு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். எந்த வறுமையில் வாழக்கூடியவர்களும் கஷ்டப்படக்கூடியவர்களும் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 1000 தடவை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் செல்வம் வீட்டிலே வந்து கொட்டும், கடன் எல்லாம் அடைந்து விடும், அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுருக்கமாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீட்டமாக சொன்னால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீயத்தின் வ அத்தூபு இலைஹி அப்படின்னு சொல்லிங்க. இது ஒரு நாளைக்கு 100 தடவையாவது குறைஞ்சபட்சம், அதிகபட்சமாக 1000 தடவையாவது சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா வறுமையை நீக்கி செல்வங்களை கொட்டுவான். அனைத்து வஸ்துக்களும் வானம் பூமியில் இருக்கிற அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எதுக்காக சொல்கிறான்? நீயும் தஸ்பீ செய், தஸ்பீ செஞ்சு வாங்கிக்கோ எல்லா இடத்துல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லிம தகூலூன, ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள், மாலா தஃஅலூன், எதை செய்ய மாட்டீர்களோ அவற்றை ஏன் சொல்லுகிறீர்கள். இது எப்போ வந்தது? சில போர்களில் சில முமின்கள் வந்து சில பேர் கல்பில் உண்மை ஈமான் உள்ளவர்கள் சொல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் சிலர் வந்து ஈமானுடைய போரில் வாழக்கூடிய சிலர் சொன்னார்கள், என்னென்று போர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க, சண்டை போடலாம், ஜிஹாது செய்யலாம், ஜிஹாது செய்யணும் ஆர்வத்தில் நாங்கள் துடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது லவ்லா கதபல்லாஹ் அனில் கிதால், அல்லாஹ் எங்கள் மீது போரை கடமையாக்க மாட்டானா என்று ஏங்கினார்கள். பலம்மா கத்தப அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு போரை கடமையாக்கிய பொழுது பயந்து நடுங்குகிறார்கள். அல்ல போரா, போனால் திரும்பி வருமோ தெரியலையே, வெட்டுண்டு விடுவோமோ, கொல்லப்பட்டு விடுவோமோ என்று பயந்தார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறேன், ஏன் தேவையில்லாத சொல்கிறீங்க, அது ஏன் தேவையற்றதை சொல்லுங்கள். பலம்மா கத்தப அலைஹிம் குத்திப அலைஹிம் கிதாலு ஆயுத வருங்க. எங்க இந்த நல்லா சொல்கிறான் தாலா. இது வந்து பனி இஸ்ராயீலை பற்றி சொல்லப்பட்டது. பலம்மா குத்திப அலைஹிம் கிதாபு தவல்லவ் இல்லா கலீலம் இன்னும் ஒமாலனா லா நுகாத்துலு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா போர் செய்ய வாய்ப்பு தரமாட்டானா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது காருலி நபியின் லஹும் இப்அஸ் லனா மலிக்கன் நுகாத்துலு ஃபி சபீலில்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க.
எங்களுக்கு ஒரு போர் செய்ய நபியை அனுப்பு என்று கேட்டார்கள். நபி வந்து போர் செய்ய உத்தரவிட்ட பொழுது போர் செய்யாமல் ஓடினார்கள் அப்படின்னு. இது எல்லா சஹாபாக்களை பற்றியே சொல்கிறேன். சில பேர் வந்து எங்களுக்கு போரை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்க வேண்டாமா என்றெல்லாம் சொன்னார்கள். எப்பொழுது அவர்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டதோ அவர்கள் ஒரு சிலர் ஏன் எங்களுக்கு போர் வந்தது என்று கேட்கிறார்கள். அப்போ எது செய்ய மாட்டையோ அதை ஏன் சொல்கிற? இப்போ இது போருக்கு மட்டும் இல்லை, எதையுமே உன் மனசில் செய்யணும்னு ஆசை இல்லை, தேவையில்லாமல் செய்வேன்னு சொல்கிறது. உதவி கேட்டார் வந்து சிறப்பாக நான் செய்கிறேங்க, சூப்பர் நான் செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். மனசுக்குள்ளே செய்யணும்னு ஆசையே இல்லை, சும்மா கொடுத்த வாக்குறுதி ஏமாத்துறது. ஒரு மூமினுடைய அடையாளம் கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றக்கூடாது. முனாஃபிக்குடைய அடையாளம், உள்ளத்தில் உண்மை ஈமான் இல்லாத முனாஃபிக்குடைய அடையாளம் கொடுத்த வாக்குறுதியை மாற்றுவது. பெருமானார் சொன்னாங்க சொல்லதாக முனாஃபிக்குடைய அடையாளம் 4 இருக்குது, 4 அடையாளம். என்னென்னு ஆயத்துல் முஃமினீன் சலாசத்துன்னு சில ரிவாயத்தில் வருது, அர்பஅத்துன்னு சில ரிவாயத்தில் வருது. என்னென்ன அடையாளம் சொல்லுங்கள்? இதா வஅத அக்லஃப, இதா ஹத்தஸ கதீப, பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் அதுக்கு மாறு செய்வான், இத துமின ஹான, அவனை நம்பினால் மோசடி செய்வான். 3. வேறு இன்னொன்று வைதா, சில ரிவாயத்துக்களில் வைதா கலீப ஃபஜர என்று வந்திருக்கிறது. கோவம் வந்தால் கெட்ட வார்த்தைகளை கண்ட மாதிரி திட்டுவான், கோவத்தை அடக்கி கொள்ள மாட்டான், இப்படியும் வருது. வேறு சில வார்த்தைகளும் வருது. சில ரிவாயத்தில் வருது இந்த 3ம் மூமினுடைய முனாஃபிக்குடைய அடையாளம். இந்த 3 முழுசாக இருந்தால் முழு முனாஃபிக். இது 3ல் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, மற்ற 2 இல்லை, அவன் 3ல் 1 பங்கு முனாஃபிக். 2 இருந்துச்சு, 3ல் 2 பங்கு முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த தன்மைகளை விட்டு நம்ம பாதுகாப்பானாங்க. அப்போ எதை நீ செய்யலையோ அதை ஏன் சொல்கிற? இனி செய்ய போகாத ஒன்றை ஏன் சொல்லுகிறாய்? நினச்சிங்களா? இன்னொன்று இருக்குது, ஏற்கனவே நம்ம செய்யலை, அது செஞ்சதாக சொல்கிறது. போருக்கு நான் போகல, தர்மம் கொடுக்கல, நான் அவருக்கு 10,000 கொடுத்தேன், இவருக்கு 50,000 கொடுத்தேன், அவருக்கு அப்படி கொடுத்தேன், இவருக்கு அப்படி கொடுத்தேன், இது பொய். இதை இங்கே குறிக்கலை, இது பொய் சொல்வது. அதை இங்கே சொல்லப்படலை. பொய் சொல்ல வேண்டாம் என்று வேறு இடங்களில் வந்துருக்குது. இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், நீ எதை செய்ய போவதில்லையோ, லிம தகூலூன மா லா தஃஅலூன், புரிஞ்சுங்களா? எதை நீ இனி செய்ய போவது இல்லையோ அவற்றை செய்ததாக, அவற்றை செய்ய போவதாக ஏன் தேவையில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறாய்? கபுர மக்தன், கோபத்தால் வெறுப்பால் மிக பெரிதாகிவிட்டது. மக்தனோ கோபம் வெறுப்பு. இந்த அல்லா இடத்துல தகூலு மா லா தஃஅலூன், எதை நீங்கள் செய்ய மாட்டீர்களோ அவற்றை நான் செய்ய போகிறேன் என்று பொய்யாக சொல்வது அல்லாஹ் இடத்திலே மிகவும் வருத்தத்துக்குரிய வெறுப்புக்குரிய செயலாக இருக்கும். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உண்மையில் யாரை விரும்புகிறான்? யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி சஃபன், அல்லாஹுடைய பாதையிலே வரிசையாக நின்று போர் புரிவார்களே, கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ், ஒன்றோடொன்று பிணைத்து இணைக்கப்பட்ட சுவற்றை போன்று நின்று கொண்டு சஃப்பாக அணிவகுத்து நின்று போர் புரிவார்களே, அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அறிஞ்சுங்களா? அணிவகுத்து போரிலே இடைவெளி விடாது நெருக்கமாக நின்று அணிவகுத்து தைரியமாக நெஞ்சு நிமிர்த்து என்று போர் புரிவார்களே, தன் உயிரை பொருட்படுத்தாமல். போர்க்களத்தில் நிற்கிற போது தான் உணர்வு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா அடுத்த துப்பாக்கி குண்டு, அடுத்த அம்பு, அடுத்த ஈட்டி, அடுத்த வாள், தன் தலை எப்பவும் பறி போகலாம், எந்த நொடியும் தன் உயிர் போகலாம். அண்ணா அப்போ நிற்கும் போதே தன் உயிர் பொருள் ஆவி அத்தனையும் மறந்துடுறான் பாருங்கள். அவன் பின்னாடி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவன் குழந்தைகள் இருக்கிறது, சொத்து பத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் மறந்து அல்லாஹ்வுக்காக நிற்கிறான்னு சொன்னால் அது நிற்கிறதே பெரிய விஷயம். அவர்களே அல்லாஹ் விரும்புகிறான். போரை ஆரம்பிக்கலை, இன்னும் அவர்கள் போரை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மனநிலை வந்து உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக தன்னை உயிர் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து போய் அங்கே போய் நிற்கிறாங்களே, அந்த நிலையே ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போணுச்சு. ஏன்னா அங்கே நிற்கிறாங்களே அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்தது, நீ எப்போ வேணால் எடுத்துக்கோ, எந்த நொடியும் போகலாம் இல்லையா? ஒரு குண்டு, ஒரு வாள், ஒரு ஈட்டி, ஒரு அம்பு, அந்த காலத்தில் குண்டு, ஈட்டி, வாள், அம்பு, இந்த காலத்தில் துப்பாக்கி, ஒரே ஒரு வெடிகுண்டு. இந்த நேரத்தில் வந்து மண்டையில் உழுகும் தெரியாது, செதறும் தெரியாதுங்களா? கை தனியாக, கையில் தனியாக செதறிது, அப்படியே கண் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் மாட்டினுது ஒரு மரத்தில், கை ஒரு கேரண்டு கம்பத்தில் தொங்குது, தனித்தனியாக போயிடும். இந்த உடல் உயிர் எல்லாத்தையும் மறந்து, தன் மனைவி மக்கள் அத்தனையும் மறந்து அவன் சிந்தனையில் எல்லாய் கலிமத்தில்லா, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, அதாவுல்லா, அல்லாஹுடைய எதிரிகளை அழிப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய தீனை உலகில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிற்கிறான் பாருங்க.
ஈடு இணையே இல்லை. அதனால் ஜிஹாதை கொண்டு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்றான், இல்லை தைன் கடனை தவிர அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஜிஹாதுக்கு அந்த நிலை இருக்கே, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த ஜிஹாதில் மரணிக்கிறாங்களே, அந்த வலியே தெரியாது அவங்களுக்கு. உடம்பு வெடித்து செதறும், ஈட்டிகள் கம்பில் குத்தப்படும், ஒரு எறும்பு கடிக்கிற அளவு கூட, எறும்பு கடிச்சா வலிக்குதில்ல, அந்தளவு கூட வலி இல்லாமல் நல்லா பாதுகாத்துக்கும். நினைஞ்சுங்களா, எந்த அளவு அவள் அந்த இடத்துல ஒரு பேர் ஆனந்தம் கிடைக்கும். உலகத்தில் வாழும் காலத்தில் எதிலும் கிடைக்காத ஆனந்தம், உண்ணுவதில் பருகுவதில் எதிலுமே கிடைக்காத ஒரு பேர் ஆனந்தம் அந்த ஜிஹாதில் அல்லாவுக்காக வெட்டுண்டு மரணிக்கிற சமயத்தில் அல்லாவுக்கு நீயத்தில் போய் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு ஆனந்தம் அல்லாஹ் கொடுப்பான். நினைஞ்சுங்களா, எந்த அளவுக்கு ஆனந்தம் என்று சொன்னால், மூத்தா போயிடுவாங்க, ஜிஹாதில் வெட்டப்பட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள், சோனத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். சோனத்தில் அவர்கள் ரூஹுகளை அல்லாஹ் தஆலா சில ரிவாயத்துகளில் பச்சை கிளி போன்ற பச்சை ஒரு பறவையினுடைய உடலில் எல்லாம் வைத்து உழவு விட்டுருவான், சுத்தமாக சுற்றிட்டு இருப்பாங்க, அப்படி வருது. சில ரிவாயத்துகளில் இதே உருவத்தில் அப்படி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படியும் வருது. அப்போ அல்லாஹ் அவனை கூப்பிட்டு கேட்பானா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? யாரில் எல்லாமே கொடுத்துட்டே ரப்பே, நான் என்ன மீண்டும் இடத்துல கேட்டுக்க என்ன இருக்கிறது? சொர்க்கத்தில் என்ன எங்களுக்கு குறைவாக இருக்குது? எல்லாமே தான் கொடுத்துருக்கேன் ரப்பே, என்ன வேணும்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அல்ல அப்படின்னு சொல்லுவான். இல்லை ஏதாவது கேளுங்களேன். அப்புறம் ஒன்று கேட்குறோம், அல்ல என்ன, எங்களை மீண்டும் உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப அந்த ஜிஹாதில் போய் நின்று உனக்காக வேண்டி போரிட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உனக்கு ஒன்னிடத்தில் வந்து சேர வேண்டும். அங்கே ஒரு பெரிய ஆனந்தம் கிடச்சி, அந்த இன்பம் கிடச்சி, அந்த இன்பம் எங்களுக்கு வேண்டும், மீண்டும் எங்களை ஜிஹாதுக்கு எங்களை அனுப்பி வை ரப்பே, அது ஒன்று தான் ஒன்று நான் கேட்குறோம் அப்படின்னா. அது முடியாதுன்றான், அது சாத்தியமே இல்லை. வந்துட்டிங்களே திரும்ப போகாது, துனியாவில் வந்து ஒன்ஸ் டைம் தான் வந்துங்களா, அது வந்து ஒரு தடவை தான் துனியாவில், ரெண்டாவது தடவை யாருக்குமே சான்ஸு கிடையாது, முடிஞ்சு போச்சு போங்கன்றான் தான், அது திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிடுறான். இப்போ எந்தளவு அனுபவிச்சிருப்பாங்க சந்தோஷத்தை, நினைஞ்சிங்களா. இப்போ இந்த மயக்கம் கொடுத்துட்றாங்கல்ல, மயக்கம் கொடுத்த பின்னாடி மனுஷங்க வலிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் உணர்வு வந்து அப்செட் ஆயிடுது. இப்போ ஜிஹாதில் போய் நின்றவொன்னே தான் அவன் தன்னை விட்டே வெளியே போயிடுறான், தன்னுடைய உடலுடைய தாலுக்காத்து எல்லாம் முடிஞ்சு போயிடுது, மனைவி மக்கள் எல்லாத்தையும் மறந்துடும். அடுத்த நொடி வெடித்து செதறிச்சுன்னா ஹார்ட் எங்கே கிடைக்கும், லங்ஸ் எங்கே கிடைக்கும், நுரையீரல் எங்கே கிடைக்கும், வந்து கல்லீரல் எங்கே கிடைக்கும், மாங்காய் எங்கே கிடைக்கும்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் தனித்தனியாகிடும். அதனால் தன் உடலை விட்டு அவன் வெளியேறிடுறான், மனைவி மக்கள் தொடர்பு விட்டு வெளியேறான், எல்லா தொடர்புகள் விட்டு வெளியேறான். விளைஞ்சிக்கலாம், முற்றிலும் அவன் செஞ்சு அல்லாஹும் அல்லாஹ் ரசூலத்தோட எதுவுமே இருக்காது, தீனத்தோட எதுவுமே இருக்காது. அதனால் அவன் உடல் வந்து இப்போ வந்து இவன் இல்லை, இவன் தனியாகிட்டான், உடம்பு தனியாகிடுச்ச மாதிரி. அதில் அம்பு குத்துலாம் அவனுக்கு அதெல்லாம் அவன் சாதாரணமாக அம்பு குத்துனா வலிக்கவே வலிக்காது அவனுக்கு. ஜிஹாதுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி தான், 15 வயசு சஹாபி தான், ஒரு போரில் கலந்துக்கிட்டாங்க, பத்ர்லன்னு நினைக்கிறேன், பத்ர்லையா உஹதுலையா, அது அபூஜஹல் கொல்லப்பட்டது பத்ர் தானே, பத்ரில் முஆது முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கையை இக்ரிமா ரலியல்லாஹு வெட்டிட்டாங்க. இக்ரிமா இல்லை அப்போ அந்த படையில் இருந்தாங்க, ஓங்கி வெட்டிட்டாங்க. கை ஓங்கி வெட்டின உடனே கை துண்டாயிருச்சு, ஆகி ஒரே ஒரு தோலில் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க அடுத்து அந்த கை விட்டு இந்த கையை சண்டை போடுறாங்க, ஆனால் நடந்தால் அது கூட கூட தொங்கிக்கிட்டு ஒரே ஒரு தோலில் தொங்கிக்கிட்டு இருக்குது, அது கூட கூட வந்துக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது அவங்களுக்கு. சண்டை போடும்போது இது இப்படி முன்னாடி வருது, ஏன் அது வெட்டுண்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது, ஒரே ஒரு தோலில் தொங்கிக்கிட்டு இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தாங்க, அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாங்க. காலுக்கு கீழே வச்சு ஒரு கை நசுக்கி அப்படி உரிச்சி எடுத்துட்டாங்க. எப்படி நம்ம வந்து கரும்பு உரிச்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா, கரும்பை மேலே கடிச்சிடுவாங்க பசங்க, ஒரு கடி கடிச்சு அப்படியே சரன்னு உரிச்சிடுவாங்க, உறிஞ்சி எடுத்துடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி காலுக்கு கீழே வச்சு சரக்குன்னு உரிச்சின்னு கையை தூக்கி போட்டு அடுத்த கையில் சண்டை போடுறான். அது தூக்கி போட்டாங்க. என்ன படி நினச்சி பார்க்க முடியுதா? நம்ம விரலில் இத்தனும் ஊசி ஊசி குத்திருச்சு, எங்கேயாவது செலாம் போயிருச்சுன்னா துடியா அப்பா அம்மா அத்தான் கத்துறான், எல்லா சொந்தக்காரங்க பேரையும் சொல்லி அம்மா அத்தா அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லா பேரையும் சொல்லி அம்மா எப்பா அப்பாடி தான். என்னடா செலாம் கண்ணுக்கே தெரியலடா, எங்கேயோ இருக்குது, இங்கே தான் இந்த இடத்துல தான் வலிக்குது, ஆனால் எங்கேன்னு தெரியல, இங்கே தான் வலிக்குது, துடியாக துடிக்கிறான். எடுக்கலாண்டானா கையை நம்மகிட்ட கொடுத்து காலெலாம் ஆட்டுறான், டப்ப 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 டப்ப. 2 பேரும் அமுத்தி பிடிச்சி கையும் காலையும் அமுத்தி பிடிச்சி அதை கண்டுபிடிச்சி அதை இடுக்கி வச்சு எடுக்கிறதுக்குள்ளார அப்பாடி இந்த பாடு படுறான். கையை அப்படியே அந்த கரும்பு கடித்து உரிச்ச மாதிரி அந்த காலை வச்சு காலில் அமுத்திக்கிட்டு கையை சரக்குன்னு ஒரே உரிச்சு தோலோட பிச்சுட்டு வந்துருச்சு. அப்படி தூக்கி போட்டு அடுத்த கையில் சண்டை போடுறாங்க. ஷஹீத் ஆகிட்டாங்க அந்த போரில் அவங்க. டேங்க அப்பா
என்ன வீரம் பார்த்துக்க, என்ன என்ன அந்த அவங்களுடைய அந்த நெஞ்சு உறுதி என்ன, அவங்களுடைய தைரியம் என்ன, அந்த வலியை பொறுத்துக்கிற தன்மை என்ன. அல்லாஹ் அக்பர் கபீரா. கதையாக நம்ம படிச்சுக்கலாம் மொழியை நினச்சி கூட கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. சும்மா கதை படிக்கிற மாதிரி படிச்சுக்கலாம். 15 வயசு சஹாபிகள் தான். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் மேலே காதல் இருந்திருக்கும், அளவுக்கு கண்மூடித்தனமான காதல், அல்லாஹ் ரசூலுடைய காதல், தீனுடைய காதல், கண்மூடித்தனமான காதல், அந்த வெறி கொண்ட காதல். அதில் அந்த மாதிரி இருந்தால் தான் முடியும் மொழிய, இல்லைன்னா சாத்தியமே இல்லை. தேங்க அப்பா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்தா எந்திரிச்சுட்டு ஒரு சல்யூட் வைக்கணும் மாதிரி ஒவ்வொரு சஹாபிக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை. இன்னல்லாஹ் யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி சஃபன், அல்லாஹ்வுடைய பாதையிலே வரிசையாக நின்று போர் செய்கிறார்களே அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். கஅன்னஹும் புன்யானும் மர்சூசுன், அவர்கள் நெருக்கிய, ரஸ்ஸன்னு சொன்னால் நெருக்கமானது, தராசு பெருமான வராங்க. பெருமான் சொல்கிறாங்க சஃபில் வரிசையில் தொழுகையில் நிற்கும் போது தராசு, ஒருவருக்கொரு சேர்ந்து இணைந்து நில்லுங்கள், இடைவெளி இல்லாமல் நெருங்கி நில்லுங்கள் என்று பொருள். இருந்தங்களா? சத்துல் ஹிலல், ஓட்டைகளை அடைத்துக் கொள்ளுங்கள். லம்ம பாலுஹும் பாலும். இப்போ ஹரம் ஷெரீஃபில் தொழுவிக்கிறாங்கல்ல, இஸ்தவ் தராசு ஒசத்துல் ஹிலல் அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இஸ்தவ் நேராக நில்லுங்கள், சமமாக நேராக வரிசை நேராக நில்லுங்கள். ஒத்தராசு இடைவெளி விடாது, கொஞ்சம் இடம் வந்து கேப்பில் உள்ள பூந்துக்கணும், ஒருத்தர் நெருக்கமாக நிற்கணும், ஒருத்தர் நெருங்கி நில்லுங்கள். தராசு ஒசத்துல் ஹிலல், ஓட்டைகள் இருந்தால் நடுவில் ஒரு சஃபில் இடைவெளி இருந்தால் அதை அடைச்சிருங்க. கடைசியிலேயே ஓரத்துலேயும் நடுவில் எங்கேயும் இடைவெளியே விடக்கூடாது, சஃபில் உள்ளே பூந்து அடைச்சிடணும், சின்ன இடைவெளியும் விட்டு வைக்காதீர்கள். ஒசத்துல் ஹிலல் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்பீர் கட்டுவார். இன்னும் ஹரம் ஷரீஃபில் பார்த்தீங்கன்னா தராசுன்னா ஒன்றுக்கொன்று மிகவும் சேர்ந்தது. மர்சூசுன் ரஸ்ஸ புனியானும் மர்சூஸ், நெருக்கமாக்கப்பட்ட செங்கல்கள் அடுக்கி வைக்க சுவற்றை போல அவர்கள் போரிலே நெருக்கமாக நின்று கொண்டு அல்லாஹ்வுக்காக முன்னின்று சந்தோஷமாக ஜிஹாது செய்கிறார்களே. டாடாடாடாடா, இந்த வாழ்வின் நோக்கமே இந்த வாழ்க்கையை கொடுத்த ரப்புக்கு அர்ப்பணமாகுதல். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து விட்டதா அப்படின்னு போர்கள்லாம் அவ்வளோ பைத்தியம் முடிச்சு போய் போனாங்க சஹாபாக்கு. இவற்றை பற்றி அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான். அதான் ஒரு சஹாபி ஒரு போரில் கலந்துக்கிறாங்க, கடுமையாக சண்டை போடுறாங்க, வெட்டுண்டு ஷஹீதாகி விடுகிறார்கள். காஃபிர் அவரை வெட்டி விடுகிறான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மேல் சத்தியமாக வெற்றி பெற்று விட்டேன். ஒரே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு மொத்தம் போயிட்டாங்க. அந்த வெட்டனை காஃபிருக்கு மண்டை பிச்சுக்குது. போரில் நான் தானே வெற்றி பெற்றேன், நான் அவரை கொன்று விட்டேன். அவர் கூறுகிறார், நான் ரப்புல் காபாவின் மேல் சத்தியமாக, காபாவுடைய ரப்பின் மேல் ஆணையாக நான் வென்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு விசாரித்து பார்த்தார். அந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே, என்றைக்கு இந்த உயிரை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அன்றுதான் வாழ்க்கையின் வெற்றி, நிரந்தர சோனத்தில் உயர்ந்த அந்தஸ்து என்றெல்லாம் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவரும் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். அந்த காஃபிர் வந்து முஸ்லீம் ஆயிட்டாராம். ஒரு சஹாபி போருக்கு போகிறாங்க, யா அல்லாஹ், இந்த போரில் நான் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், என் மூக்கு ஒரு பக்கம், என் காது ஒரு பக்கம், என் கை ஒரு பக்கம், என் நாக்கு ஒரு பக்கம், என் கண்ணெல்லாம் தோண்டப்பட்ட ஆளுக்கு ஒரு பக்கம், தனித்தனியாக வீசப்பட வேண்டும், மறுமை நாள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்னை மனுஷனானி ஆக்கணும் அப்படின்னு துவா செய்கிறோம். கட்சி அப்படி தான் இப்படி துவா செய்யணும் ஒன்று ஆசைப்படுறேன். அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்னடா இது. ஒரு சஹாபி பெருமாள் சொல்லும் ஒரு 10 பேரை 15 பேர் இடத்துக்கு அமுச்சு வச்சாங்க. அப்போ அதில் வந்து தண்ணி கொண்டு ஒரு சஹாபி வெளியே போயிருந்தாங்க. பேரம் மவுனான்னு நினைக்கிறேன், பேரம் மவுனாவா அந்த சம்பவமாக சம்பவம் நடந்துச்சு இல்லையா, பேரம் மவுனோட சம்பவம். அப்போது கொண்டு போயிட்டாங்க. வர்றதுக்குள்ளே அந்த சுற்றி காஃபிர்கள் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு அவங்கள எல்லாத்தையும் ஷஹீதாக்கிட்டாங்க. அவர் தூரத்துலேருந்து பார்த்தாரு, கழுகுகள் பறந்துக்கிட்டு இருக்கு. நடக்கிற சம்பவத்தை தூரத்துலேருந்து கவனிச்சிட்டார். இவங்க அவர் சூழ்ந்து அவர் வெட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்கன்னு. இப்போ இவர் தூரத்தில் தான் பார்க்குறாரு. இவர் வந்ததை அவங்களாம் பார்க்கல. அப்படியே எஸ்கேப் ஆகி நேராக மதீனா ஷெரீஃபுக்கு போய் பெருமாள் செய்தி சொல்லியிருக்கலாமா இல்லையா. இப்போ அவர் யோசிச்சார், மதீனா ஷெரீஃபுக்கு செய்தி போய் சொல்லலாம், ஆனால் எப்படியாவது அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை கொண்டு போய் மதீனாவுக்கு சேர்த்துருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு போய் செய்தி சேர்ந்துடும். ஆனால் இந்த என்னுடைய தோழர்கள் கிடைச்ச அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருமே. நாளைக்கு வீட்டில் போய் உட்காந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் மொத்தா போனால் இன்றைக்கி கிடைச்ச சான்ஸ் ஏன் ஒன்றும் நம்மளாம் இந்த நேரம் அப்படியே தொடர் நீர் அடிக்க போய் கூட வந்து 4 பேர் நொக்கிக்கிட்டு இருக்காருனாவே, தம்பி பின்னாடி பார்த்துக்கலாம், உயிரோடு இருந்தால் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் இருந்து பார்க்குறேன்ட்டு ஒரே எஸ்கேப் ஆயிரும். 4 பேர் போகிறீங்க, 3 பேர் நொக்கிறான்னா ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே பின்னங்கால் பிடனியில் அடிக்க பறந்துடுறாங்க.
புரிஞ்சுங்களா? அடி வாங்கி ஹயாத்தாரில் சந்திப்போம், மூத்தா போய்ட்டா மஹ்ஷரில் சந்திப்போம், போய்ட்டு வா டாட்டா அப்படின்னு பறந்துடுவோம். அங்கெல்லாம் அடி வாங்கி எல்லாருமே வெட்டிட்டானோ துண்டு துண்டா. இப்போ இவர் அங்கே தூரத்துன்னு பார்த்துட்டு மதினாவில் போய் செய்தி சொல்லலாம் தான், ஆனால் அங்கே போய் சொல்லிட்டேன், அப்புறமேலு அங்கேயே மூத்தா போயிட்டோம், உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒஃபாத்தா போய்ட்டோன்னா இந்த ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்காது. இந்த போர் புரிந்து உயிர் தியாகம் செய்த பாக்கியம் கிடைக்காது. அது அல்லா ரசூல் சலாசத்துக்கு சொல்கிற பொறுப்பு அல்லாவுடைய, நம்ம ஏன் தலையிட்டுக்கணும்? அதில் உடு ஜூட் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க போர்க்களத்துக்கு. இவங்க வாழை உருவிட்டு போய் அவன் 1000 பேர் நிற்கிறான், நிச்சயமாக வெட்டிடுவான்னு தெரியும், துண்டு துண்டாக போயிடுவான்னு தெரியும். நேராக போய் வாழை எடுத்து ஒரு 10 பேர் நரகத்துக்கு அமுச்சிட்டு நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்க ஒட்டி நொறுக்கி எப்போ போர் செய்ய ஒருத்தன் பயப்படுவான்னு கேட்டால் தன் உயிரை பாதுகாத்துக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற பொழுது ரொம்ப யோசிச்சுக்க வெட்டலாமா வேணாமான்னு யோசிப்பானோ, கிட்ட போனால் அவன் வெட்டிடுவானோ அப்படின்னு. எப்போ என் உயிரை கொடுக்குறதும் முடிவு ஆயிடுச்சோ, வாழை எடுத்துகிட்டு அப்புறமேலு இது கம்பங்காட்டில் யானை பூந்த மாதிரி தான் உள்ளே போட்டு நொறுக்குன்னு பட்டவங்கெல்லாம் எல்லாத்தையும் எவ்வளோ பேர் கையில் மாட்டினாங்களோ நினச்சிங்களா. ஒவ்வொரு ஆளும் 50 பேர் வெட்டுவாங்க, ஒவ்வொரு சாமி அந்த மாதிரி. அது ஏன்னா மத யானை ஆட்டுக்கூட்டத்துள்ளே பூந்த மாதிரி அவனுங்களுக்கு உயிர் பயம் இருக்கும். இவன் தான் பயம் போயிடுச்சா கல் போட்டு வந்ததே மூத்தா போகிறதுக்கு தானே, வந்ததே எப்படா சாவு வரும் தானே வந்தாங்க. அதனால அதனால் செம்மறி ஆட்டுக்கூட்டத்துக்குள்ள மத யானை உள்ளே பூந்த மாதிரி நொறுக்கி 50-100 பேரை போட்டு அப்புறம் அவங்க ஷஹீதாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சஹாபாக்களுடைய. அதனால தான் அவங்கள பார்த்து சஹாபாக்களை பார்த்து அந்த ரோமாபுரி மன்னர்கள், பாரசீக மன்னர்கள்லாம் நடுங்கி நடுங்கி போயிட்டாங்க. இவர்களை விட பல 1000 மடங்கு 100 மடங்கு சொல்கிறத விட 1000 மடங்கு படைகள் வச்சுருந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. சஹாபாக்கள் 30,000 பேர்னா 30 லட்சம் பேர் 3 கோடி பேர்லாம் வச்சுருந்தான் படைகள், மொத்த படைகள். அவ்வளவு படைகள் அவங்கள்ட்ட இருந்தும் கூட ஏன் இந்த சஹாபாக்களை பார்த்து பயந்தான்னு கேட்டால், இவங்க தபால் எழுதும் போது நீங்கள் மதுவை விரும்புவது போன்று மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படின்னு தபால் எழுதுறது. நீங்கள் எப்படி மதுவை ஆசைப்பட்டு பேராசை பிடிச்சி அதன் பக்கம் வெறி கொண்டு திரிகிறீர்களோ, அதுபோன்று மரணத்தை எப்படா மூத்து வரும், எப்படா ஜிஹாது வரும், எப்படா ஷஹீதாவன் காத்து கொண்டிருக்கிறார்களே அத்தகைய ஒரு கூட்டம் சொன்ன அவன் தொடையெல்லாம் நடுங்குது. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்காங்க 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 3 கோடி பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் தொடை நடுங்குகள். தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், போரிலே உயிர் துறக்கக்கூடாது, போரிலே தோற்று விடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது. எவன் செத்தான் நாம் பழச்சிக்கணும், அப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்றான். போருக்கு போகணும், எவன் செத்தான் நாம் பழச்சிக்கணும், நம்ம சாகக்கூடாது, வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பி வரணும், மனைவி மக்கள் நமக்காக காத்துட்ருக்குறாங்க, நமக்காக வேண்டிய செல்வங்கள் இருக்கிறது, போரில் போனால் சண்டை போனால் காசு கிடைக்கும், அரசர் காசு கொடுப்பாரு, சம்பளம் கிடைக்கும், இதுக்கான உட்காந்துருக்காங்க. எவன் சாவறதுக்காண்டி போகிறான்? சாவுக்காக வேண்டி வரக்கூடிய கூட்டம். எப்படா சாவு வரும் என்று காத்திருக்கக்கூடிய கூட்டம் ஒன்று வருகிறதுன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா ஒருத்தன் போதும் 1000 பேருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், வையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு அல்ஃபைனியா, வையக்கும் மின்கும் அது சொல்லுப்பா, உங்களில் 100 பேர்கள் இருந்தால் ஒருத்தருக்கு 20 பேர் அடிக்கலாம். வையக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன வையக்கும் மின் எங்கே இருக்கு? வையக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன், உங்களை வெறும் 20 பேர்கள் பொறுமையாளிகளாக, பொறுமையான சபுர் லில்லா அல்லாஹுக்காக என்று வாழக்கூடிய மக்கள் இருந்தால் 200 பேர் அவங்க மேய்க்கலாம். 20 பேர் 1க்கு 1:10, ஒருத்தர் 10 பேர் அடிக்கலாம். ஏன்? அவன் தொடை நடுங்கிகள், எழுந்துங்களா, தொடை நடுங்க வாழ்பவர்கள். நாமெல்லாம் படை நடுங்க வாழ்பவர்கள். அப்படி ஒருத்தன் போதும் ஒரு படையே நடுங்கிட்டு வந்துடணும். வையக்கும் மின்கும் மிஅத்துன், உங்களில் 100 பேர் இருந்தால் யக்லிபு அல்ஃபம் மின் அல்லதீன கஃபரு, காஃபிர்களிலே இருந்தும் 1000 பேரை நீங்கள் மிகைத்து விடலாம். 100க்கு 1000, 1:10, ஒருத்தருக்கு 10 பேர். காரணம் பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், அவன் சுத்தம் முட்டா போயிடுவான். அவனுக்கு தீன்னா என்னன்னு தெரியாது, ஹஷர்னா என்னன்னு தெரியாது, மஹஷர்னா என்னன்னு தெரியாது, சொர்க்கன்னு என்னன்னு தெரியாது, அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, ஏலாய் கலிமத்தில்லான்னு என்னன்னு தெரியாது, ஜிஹாதுன்னு என்னன்னு தெரியாது, அதில் உள்ள லஸ்ஸத் என்னன்னு தெரியாது, இன்பம் என்னன்னு தெரியாது. அதனால் அவர்கள் மூளையற்றவர்கள். மூளை இருந்துச்சுன்னு கல்லை போய் வணங்க வேணாம். மூளை இருந்திருந்தால் அவர்கள் அதை போய் தன்னுக்கு இத்தனும் ஒரு கல்லை நேற்று வரைக்கும் மலையில் கடந்தது, கீழே கடந்தது, அதை கொண்டு வந்து அதை செதுக்கி வச்சுக்கணும், அதுக்கு முன்னாடியே உழுகுறாரு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் எல்லா பிரதமருக்கும் கீழே வரைக்கும் அத்தனை பேரும் உழுகுறாங்க. இத்தனோட கல்
செஞ்சு வைத்துக்கொண்டு விழுகிறார்களே ஒன்றும் பி அன்னஹும் கௌமுல்லா யஃப்கஹூன், அவர்கள் விளக்கமற்ற மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு தைரியத்தை எது கொடுத்தது? மரணத்தின் மீது ஆசை, மரணத்தின் வாழ்வதின் மீது ஆசை இல்லை, மௌத்தின் மீது ஆசை. ஏன் தெரியுமா? மௌத்துக்கு பின்னாடி தான் உண்மையான ஹயாத் இருக்குது மூமினுக்கு. இது அல்ல வாழ்க்கை. மௌத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்க பாரு. வலல் ஆஹிரத்துல் ஹியல் ஹயவான், ஆஹிரத்து தான் உண்மை வாழ்க்கை. அந்த உண்மை வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கணும்னு ஆசை மூமினுக்கு துடிக்குது கல்வு. ஆச்சுங்களா? அந்த ஆசையினால தான் அந்த மூமின் எப்படா ஜிஹாதுக்கு இயங்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் வா வா கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ். எப்பா இது தஃப்சீர் விரிவுரை அல்ல, இது விளக்க உரை அல்ல, இது ஒரு சரசரி சீக்கிரமாக 4 ஜுஸு பாடம் பார்க்கணும். இப்போ 4 வரியிலேயே அரை மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் போகக்கூடாது, கடகடன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது சொல்ல வேண்டிய ஒரு உணர்ச்சி வருது, சொல்லாமல் இருக்க முடியல. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ لِمَ تُؤْذُونَنِي وَقَدْ تَعْلَمُونَ أَنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ. وَإِذْ قَالَ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது லிகௌமிஹி தன் மக்களை பார்த்து, யா கௌமி என் மக்களே, லிம துஉதூனனி ஏன் என்னை நீங்கள் வேதனைப்படுத்துகின்றீர்கள், வகத் தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர், நான் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட திருத்தூதர் என்பதை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அறிந்த நிலையிலே என்னை ஏன் இவ்வாறு நீங்கள் வேதனைப்படுத்துகின்றீர்கள்? நபியை போட்டு ரொம்ப வேதனைப்படுத்தினான். யார்? ஒரு பேச்சு கேட்க மாட்டாங்க மூசா நபியை. யார்? முஸ்லீம்கள் என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டம் கிளப்பிட்டானுங்க. திடீர்னு மூசா நபி தனியாக வெக்கப்பட்டு போய் இவனுக்கு ஆற்றுல எல்லாம் ஒன்றா ஆடை இல்லாமல் குளிப்பானுங்க, வெக்கம் இல்லாமல். நபி அதனால் சிச்சி, அடுத்தவர் உடலையும் நாம் பார்க்கக்கூடாது, நம்முடைய மறைவிடங்கள் தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைவிடங்களையும் அடுத்தவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி போய் ஒளிஞ்சு எங்கேயோ குளிப்பாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை பாருங்க, விரைவிக்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதோ பிரச்சனை போல தெரியுது, அதனால் நம்மளை மறைக்கிறதுக்காண்டி அப்படின்னு நபியை போய் கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி நபி விஷயத்தில் கூட என்னென்ன கெட்ட பேச்சு பேச முடியுமோ பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தல் பனி இஸ்ராயீல். அந்த புத்தி தான் இன்னை வரைக்கும் இருக்குது, அந்த யகூதிகளுக்கு இருக்குது. பார்த்தீங்களா? அப்பா யாக்கோமி என் மக்களை என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அல்லாஹ் ரசூல் தெரிஞ்சு என்னை வேதனைப்படுத்துறீங்க, நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நபி கேட்டாங்க. வலம்மா ஜாஹூ அவர்கள் எப்பொழுது உண்மையை விட்டும் புரண்டார்களோ, அசாகல்லாஹு குலூபஹும் அல்லாஹு தாலாவும் அவன் உள்ளங்களை நேர்மையை விட்டும் நீதியை விட்டும் மாற்றிவிட்டான், சருகச் செய்து விட்டான். அதாகான நேர்மை விட்டும் ஹக்கை விட்டும் புரண்டு விடுதல். அல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், பாவியான மக்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவதில்லை. வஇது கால ஈஸா இப்னு மரியமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது, யா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயல்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்கள் பக்கம் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறேன், முசத்திகன் உண்மைப்படுத்துபவனாக இருக்கிறேன், லிமா பைன யதைய மின தௌராத்தி, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய தௌராத் போன்ற வேதங்களை நபிமார்களையும் நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். முபஷ்ஷிரன் இன்னும் நான் நற்செய்தி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். பிரசூலின் யஅ்தீ மின் பஅதி, எனக்கு பின்னால் வரக்கூடிய அல்லாஹுடைய திருத்தூதர் ஒருவரை பற்றி உங்களுக்கு நான் நற்செய்தி கூற இருக்கிறேன். இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பேர் அஹமதாக இருக்குமே என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இது பைபிள்லையும் இருக்குது, இது பைபிள்லையும் இருக்குது. எனக்கு பின் ஒரு நபி வருவார்கள், அவர்கள் பெயர் அஹமதாக இருக்கும் என்று பைபிளில் இருக்குது. அந்த பைபிள் தான் படிக்கிறாங்க. படித்துக்கொண்டு இன்னும் அவர்களுக்கு புத்தி வரவில்லை, ரசூலுல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று வரவில்லை, அதே கிறிஸ்துவத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வலம்மா ஜாஅஹும், எப்பொழுது அந்த நபி வந்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயால் அஹ்மத் என்று புகழப்பட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வந்தார்களோ, பில் பையினாத்தி தெளிவான ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தார்களோ, காலூ அப்பொழுது அந்த பனி இஸ்ராயல்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியமாக இருக்கும், இவர் உண்மை நபி அல்ல என்று சொல்கிறார்கள். தெரிந்து கொண்டே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாரிஃபுஹும் கமா யாரிஃபூன அபுனாஹும், யாரிஃபூன ஹுவா கமா யாரிஃபூன அபுனாஹும், தன் பையனை பார்த்து இதுதான் என் பையன் என்று எவ்வளவு தெளிவாக தெரியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பார்த்து இவர்கள் அல்லாஹ்வை நபி என்று தெரியும். யாருக்கு? யஹூதிகள் நஸ்ரானிகளுக்கு. இப்போவும் ஆளக்கூடிய யஹூதி நஸ்ரானிகளுக்கு தீனுல் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று நம்மளை விட தெளிவாக தெரியும். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது, குர்ஆன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது.
நாமளாவது வாப்பா ஈமான் நாமளும் ஈமான் அப்படி இல்லை, அவன் தெளிவாக ஆராய்ச்சி செஞ்சு நம்புகிறான். ஆனாலும் அந்த இஸ்லாத்தை அழிச்சிடணும். நாம தான் மேலே வரும். நாம் யார், அவங்க யார், நம்மளை மிகைக்கிறது அவங்க யார், அந்த புத்தி போகவே போகாது. அப்போ தெரிந்து கொண்டும் மாறு செய்யக்கூடியவர்கள் அதான் வழிகெட்டவர்கள்னு சொல்கிறாங்களா. அதில் ஒமன் அப்துல்லமு எவன் அநியாயக்காரனாக இருப்பான், மிம்மன் இஃப்தரா அல்லாஹில் கதீப அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி பேசுகிறானே அவனை விட அநியாயக்காரன் யார். வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம் அவர்களோ புனித இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்படுகிற நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதாக பேசுகிறார்களே இவர்களை விட வழிகட்டவர்கள் யார் இருக்க முடியும், அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும். அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் அத்தகைய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவதில்லை. யுரீதூன் அவர்கள் விரும்புகிறார்கள் லியுத்ஃபிஊ நூரல்லாஹி அல்லாஹு தஆலாவுடைய நூரை யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி அல்லாஹுடைய நூரை அணைத்து விட விரும்புகிறார்கள். பி அஃப்வாஹிஹிம் தங்களுடைய வாய்களை கொண்டு ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹு முத்திம்மு நூரிஹி அல்லாஹ் தன்னுடைய நூரை பரிபூர்ணமாக்குபவனாக இருக்கிறான். வலவு கரிகள் காஃபிரூன் காஃபிர்கள் அதை வெறுத்தாலும் சரியே அல்லாஹ் தஆலா தனது ஒளியை தனது நூரை பரிபூர்ணமாக்குபவனாகத்தான் இருக்கிறான். ஹுவல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அர்சல ரசூலஹு தனது ரசூல் ஹுவல்லதி அர்சல ரசூலஹு அல்லாஹ் யாரென்றால் தனது தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். பில் ஹுதா நேர்வழியை கொண்டு, வத்தீனில் ஹக்கி இன்னும் உண்மையான தீனை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தான். தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியை கொண்டும் உண்மையான தீனை கொண்டும் அனுப்பி வைத்தான். லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி அவர்களை அல்லாஹ் லியுதுஹிரஹு அந்த மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மிகைக்கச் செய்வதற்காக வேண்டி மற்ற அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி வலவு கரிகள் முஸ்ரிகூன் இணை வைப்பவர்கள் இதை விரும்பாவிட்டாலும் சரியே மற்ற அனைத்து மார்க்கங்களை விட இஸ்லாத்தை அல்லாஹ் மிகைக்கத்தான் செய்வான். ஒன்று ஆதாரங்களின் மூலமாக இந்த ஆதாரபூர்வமாக அணைஞ்சுங்களா இஸ்லாம் ஒன்று தான் மிகைத்திருக்கிறது. வேறு எதுக்கும் அவங்க எந்த ஆதாரமும் சொல்ல முடியாது. வேறு எந்த மார்க்கமாக இருந்தாலும் இதற்கும் எந்த தெளிவான ஆதாரங்களோ வருட கணக்குகளோ இல்லை. அணைஞ்சுங்களா இப்போ உதாரணமாக நம்ம இந்திய நாட்டில் இந்து கடவுள் பேர்லாம் சொல்கிறாங்களே எந்த வருஷம் பிறந்தாருப்பா இல்லை, அதெல்லாம் சரித்திர காலத்துக்கெலாம் முன்னாடி. எந்த காலங்க அது, அதான் சங்க காலத்துக்கெலாம் சரித்திர காலத்துக்கெலாம் முன்னாடி. திருவள்ளுவர் பிறந்தார்னா கணிச்சு இந்த வருஷம் பிறந்திருக்கிறாரு. அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஆட்சி செஞ்சார். சேர சோழ மன்னர்கள் இருந்தாங்க, ஔவையார் இருந்தாருன்னா கணக்கு இருக்கு இல்லையா. பதினஞ்சுங்களா இப்போ அயோத்தியில் ராமல் பிறந்தாருன்னா எந்த வருஷம்ப்பா, அதெல்லாம் இப்போ இல்லைங்க. நம்மெல்லாம் பிறந்தோம் உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாடி. சரித்திர காலங்கள்லாம் சரித்திரம் எழுதப்படி அப்போக்கு முன்னாடி. அப்போ யார் போய் எழுதி வச்சா, சரித்திர காலத்துக்கு முன்னாடி யார் போய் எழுதி வச்சா. இது பின்னாடி இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதினார். அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி கம்பர் எழுதினார். வால்மீகி எழுதி வச்சார் 250 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு யாருப்பா சொன்னான், எல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டார். எந்த ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு, எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி பைபிளில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, நிறைய செய்திகள் உண்மை செய்திகள், அது நாமும் குர்ஆன்லேயும் வந்திருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குது. மற்றபடி அவன் சொல்லக்கூடிய பல கற்பனை புனைவுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை அல்லாஹ்வுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொன்னார்கள். அதுபடி அவங்க மூத்தா போயிட்டாங்க. 3 நாள் கழித்து திரும்ப வந்தாங்க. எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க வெட்டி கொண்டுட்டோம் அவங்கள, எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ ஆதாரங்களால் பரிபூர்ணம் ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு செய்திக்கும் பல 100 ஆதாரங்களை காட்டுவது இஸ்லாமிய சட்டத்தில் ஒன்று தான், இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று தான். பெருமான பிறந்தார்கள், இந்த வருஷம் பிறந்தாங்க, இத்தனை தேதி இத்தனை கிழமை தெளிவாக ஆதாரம். ரெண்டாவது இது எல்லாமே நம்பக்கூடியதாக இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய எதுக்குமே ஆதாரமும் இருக்காது, நம்பக்கூடியதாகவும் இருக்காது. நம்ம அறிவே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பெரியாருடைய புத்தகம்லாம் படித்து பாருங்கள். படித்தா இச்சிச்சி இவ்வளவு கேவலமாக எழுதியிருக்காங்களா, அவர்கள் கடவுளை பற்றி இவ்வளவு கேவலமான எழுதியிருக்காங்களா அப்படிலாம். அவருக்கு எதை யாரை கடவுள் என்று புனிதர் என்று சொல்கிறார்களோ அவரே இன்னொருத்தருடைய மனைவியோடு வாழ்ந்தாரெலாம் எழுதி வச்சுருக்காங்க. இழுத்துட்டு போயிட்டார் அப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இதெல்லாம் தன் கடவுளை பற்றி யாராவது சொல்லுவார்ல, கடவுள் என்பவன் புனிதமானவன், கடவுள் என்பவன் அனைத்திலும் மேலானவன், இந்த அற்ப தேவைகள்லாம் இல்லாதவன். கொஞ்சம் இவ்வாறாக ஒரு கடவுள் சண்டையெல்லாம் போட்டுக்குவாங்க, ஃபைட்லாம் பண்ணிக்குவார். ஒரு கடவுளும் சண்டை போட்டுக்குவாங்க. இவ்வளோ நடக்கும். இந்த மாதிரிலாம் எதுக்குமே எந்த எப்போ நடந்துச்சு, அந்த போர் எப்போ நடந்துச்சு, மகாபாரத போர் எப்போ நடந்துச்சு, சங்க காலத்துக்குலாம் சரித்திர காலத்துக்குலாம் முன்னாடி ஆதி காலத்தில். அப்போ யாருப்பா இருந்தால், அப்போ யார் நாமெல்லாம் யாரும் இல்லை. பின்னாடி யாருப்பா சொன்னால், எந்த புத்தகத்தில் இருந்துச்சு அது இப்போ தான் 150 வருஷமே ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு. அவருக்கு யாருப்பா சொன்னால், அவர் சும்மா உட்காந்து வீட்டில் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதியிருக்கிறாரு. என்னப்பா ஆதாரம், எந்த ஆதாரமும் கிடையாது.
அப்போ இது அவங்களே ஒத்துக்கிறானுங்க, எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியாக இதே மாதிரி எல்லா மதத்தினரும் இந்த மதத்தினுடைய சொற்களை விட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் எச்சி துப்பினார்கள் அப்படின்னா அது 100 சஹாபாக்கள் பார்த்துருக்குறாங்க. இந்த இடத்துல கரெக்டாக பாயிண்டோடு சொல்லுவாங்க, எத்தனாம் தேதி எத்தனை நிமிஷம் எல்லாமே அப்படி சரித்திரபூர்வமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு, ஒன்றுக்கும் நூற்றுக்கணக்கான ஆதாரங்களோடு. அப்போது ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், ஆதாரபூர்வமாகவும். யுதுஹிரஹு யுதுஹிரஹு அலத்தீனி குல்லி, அனைத்து மார்க்கங்களை விடவும் இஸ்லாம் மார்க்கம் மிகைப்பதற்காக வேண்டியும், வலவு கரிகள் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் அதை வெறுத்தாலும் சரியே, அது அவங்க பிடிக்காட்டியும் சரியே அல்லாஹ் மிகைக்க வச்சு தான் தீருவோம். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஒரு நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வருவார்கள், அவர்கள் வந்த பின்பு அனைத்து மதங்களுடைய மார்க்கங்களை மிகைத்து இஸ்லாத்தை மட்டுமே அவர்கள் உலகெங்கும் அமல்படுத்துவார்கள். உலகத்துக்கே அவங்க மன்னராக வந்து இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க இல்லையா, 2000 வருஷம் ஆச்சு இல்லையா, திரும்ப வருவாங்க. அவங்க வந்து இஸ்லாத்தை நிலைநாட்டுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தினை அறிவித்து கொடுக்கட்டுமா? வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் துனியாவில் செய்கிறோம் இல்லை, பொருளை விற்று காசு சம்பாதிக்கிறோமே ஆச்சுங்களா. இன்னொரு விற்பனை வியாபாரம் ஒன்று இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், அந்த வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா வேதனை தரும் கொடிய தண்டனை தரக்கூடிய அதாபை விட்டும் மறு உலகத்தின் நரக தண்டனையை விட்டும் உங்களை பாதுகாக்குமே, அப்படிப்பட்ட வியாபாரத்தை சொல்லித் தருகிறேன், சொல்லித்தரட்டுமா? அது என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹையும் அல்லாஹ்வின் ரசூலையும் ஈமான் கொள்ளுவீர்கள். துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவீர்கள். பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்கள் பொருள்களை தியாகம் செய்து, உங்கள் உயிர்களை தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவீர்களே. அப்போ உங்கள் பொருளையும் உயிரையும் அல்லாஹ்வுக்காக, உங்களுடைய நம்பிக்கை அத்தனையும் அல்லாஹ்வுக்கு ஒப்படைச்சிட்டிங்களே, இதுதான் வியாபாரம். இதுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன கொடுப்பான்? கொடிய வேதனை விட்டு உங்களை பாதுகாத்து நிரந்தர சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு மிக மேலானதாக இருக்கும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால். அதுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்வான்? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். யுதுகிலுக்கும், உங்களை நுழையச் செய்வான். ஜன்னாத்தின் சுவனத்திலே தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அதன் கீழ்ப்புறங்களில் அப்படிப்பட்ட சுவனத்தில் நுழையச் செய்வான். மசாக்கின தய்யிபத்தன், பரிசுத்தமான இல்லங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். பி ஜன்னாத்தி அதுன், நிரந்தரமான சொர்க்கத்தில். அதுன்னா நிரந்தரமான அர்த்தம். தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மாபெரும் வெற்றியாக இருக்கும். உஹ்ரா, இன்னொன்று இருக்கிறது, துஹிப்பூனஹா, அதை நீங்கள் விரும்புவீர்கள். அது என்னங்க? நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், உலகிலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் மிக நெருக்கிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இதை நீங்கள் விரும்புவீர்களே, அத்தகைய துனியாவுடைய பலனையும் அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்க்காக ஈமான் கொண்டு ஜிஹாது செய்வீர்களேயானால், அல்லாஹ்வுடைய பாதையில் நடப்பீர்களேயானால் மறு உலகத்திலும் வெற்றியை கொடுப்பான், இவ்வுலகிலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். பஷீரில் முஃமினீன், முஃமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நபியே. முஃமின்களுக்கு இவ்வுலகிலும் வாழ்க்கை இருக்கிறது, மறு உலகிலும் வாழ்க்கை இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, கூனு அன்சார் அல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். அல்லாஹ் உதவியாளனை யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தை மேலோங்குவதற்காக வேண்டி தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்யக்கூடியவர்கள், உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளராக மாறிவிடுங்கள். கமா கால ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதைப் போல, லில் ஹவாரியீன, அவர்களின் தோழர்களுக்கு. அல்ல ஹவாரியூன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவர்கள். அசல் அல்ல ஹவாரி அப்படின்னு சொன்னால் வெளுப்பவர்கள் அர்த்தம், துணி வெளுக்கக்கூடியவர்கள். அவங்க மொத்தம் 12 பேர் இருந்தாங்களாம். அல் ஹூர் அப்படின்னு சொன்னால் அல் பயாதுல் ஹாலிஸ், பரிசுத்தமான வெண்மை. ஏன் அந்த பேர் இங்கே ஹவாரி வந்துச்சுன்னு கேட்டால், அவர்கள் எல்லோருமே துணி துவைக்கக்கூடிய வண்ணான்களாக இருந்தார்கள், வண்ணான் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டுனா அத்தனை பேரும் அதை விட்டுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடியே வந்து நபிக்கு சேவை செய்து கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மை சீடர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு சிலர் கூறுகிறார்கள். சில பேர் வந்து துணி வெளுப்பவர்கள், துணியை வெளுப்பவர்கள் அல்ல, மக்களுடைய உள்ளங்களுக்கு அறிவுரை கூறி உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள், அதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவர்களுக்கு ஹவாரியூன் அப்படின்னு பேருங்க. இப்போ பெருமான கூடவங்க சஹாபாக்குன்னு சொல்கிறாங்க, அல்ல அஸ்ஹாபுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மன் அன்சாரி இலல்லாஹி, ஹவாரியின்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு அல்லாஹின் பக்கம் உதவியாளர்கள் யார் இருக்கிறார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். காரல் ஹவாரியூன,
அதற்கு அந்த ஹவாரியின்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாய், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஃபாமனத் தாயிஃபத்து மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் ஒரு பிரிவினர் இந்த சொற்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கொண்டு அவர் சொன்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வ கஃபரத் தாயிஃபா, ஒரு பிரிவினர் அதை மறுத்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட உயர்த்தப்பட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் மட்டுமே தான் ஈசா அல்லாஹ் தஆலா தான் நம்முடைய இறைவன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், லா இலாஹ இல்லல்லாஹு ஈசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள். மிச்ச கோஷ்டியாக இருக்குல்ல, பல பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, இன்னும் ஈசா அவர்கள் தான் அல்லாஹ், இன்னமல்லாஹு இன்னல்லாஹ் ஹுவ ஈஸா இப்னு மரியம்மா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரியமுடைய மகன் ஈசா தான் அல்லாஹ் என்று சிலர் சொன்னார். ஒரு சிலர் சொன்னாங்க இன்னல்லாஹ் சாலிது சலாசா, மொத்தம் 3 தெய்வங்கள், அல்லாஹ் ஒரு தெய்வம், ஈசா நபி ஒரு தெய்வம், ரூஹுல் அமீன் யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தெய்வம் என்று சிலர் கூறினார்கள். 2வது கோஷ்டி எங்க இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ், அல்லாஹ் தான், லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ் சாலிது சலாசா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 3லே ஒரு தெய்வம். இது ஒரு சிலர். 3வது ஒரு கோஷ்டி இன்னல் ஈசா வகாலத்தின் நசாரா ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ் இல்லை, இவர் அல்லாஹ்வுடைய மகன், சன் ஆஃப் காட். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, ஹீ இஸ் த காட், ஒன் ஆஃப் த காட், ஹீ இஸ் த காட், அல்லாஹ் இஸ் ஈசா, ஈசா இஸ் அல்லாஹ், அவர் தான் இறைவன் சொன்னாங்க. சில பேர் ஒன் ஆஃப் தி காட், காட் வந்து நிறைய பேர், 3 பேர், 3 பேர் காடு, இறைவன் 3 பேர், மூசா நபி, அல்லாஹ், பிதா சுதன் பரிசுத்தாவி. பிதானா தந்தை, கர்த்தருக்கு சோஸ்திரம்ங்கிறாங்களா, அது கர்த்தர். அவருடைய பையன் யார், பிதன், சுதன்னா பையன் அர்த்தம், ஈசா நபி. பரிசுத்தாவினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பிதா சுதன் பரிசுத்தாவி 3. இதுக்கு இவர் ட்ரியானிட்டி அப்படின்னா மூவிரை கொள்கை, 3 இறை கொள்கை. இவர் என்னங்க ட்ரியானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்துவம், கிறித்துவத்தில் ஒரு பிரிவு திருத்துவம். கிறிஸ்துவர்கள்னால் அந்த மொத்தம் இவங்க எல்லாமே. இந்த கிறிஸ்துவ ஒரு பிரிவினருக்கு பேர் என்னங்க திரித்துவம். திரினா 3, திரித்துவம்னா 3 இறை கொள்கை, மூவிரை கொள்கை. இங்கிலீஷில் ட்ரையானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? இது ஒரு பிரிவு. 3வது பிரிவினர் என்னங்க, ஈசா நபி சன் ஆஃப் காட், ஒன் ஆஃப் காடாகவே இவன் சன் ஆஃப் காடுன்ட்டான், இறைவனுடைய பையன் யார், ஈசா நபி. இப்படி ஒரு பிரிவு. எல்லாமே காபிர்கள் தான், எல்லாமே மறுத்தவர்கள் தான், புரிஞ்சுங்களா? ஒன்லி ஒன் குரூப், யார் வெற்றி பெறக்கூடிய அந்த குரூப் யாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு ஈசா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன், ஈசா நபி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொன்னவர்கள் மட்டுமே தான் அது வெற்றி பெற்றவர்கள். அப்போது இவ்வாறாக பனி இஸ்ராயல்கள் பல பிரிவாக பிரிந்தார்கள். சிலர் ஈமான் கொண்டார்கள், சிலர் ஈமான் கொள்ளவில்லை. ஃபஅய்யதுன அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நாம் உதவி செய்தோம், அலா அதுவிஹிம், அவர்களின் விரோதிகளுக்கு எதிராக, ஃபஅஸ்பஹு தாஹிரீன், இவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மிகைத்தவர்களாக ஆகிவிட்டார்கள். எப்படி உதவி செஞ்சான் அல்லாஹ் தஆலா? கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொன்னது தான் உண்மை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பது தான் உண்மை என்று உறுதிப்படுத்தினார்கள். எனவே மற்ற அனைத்தையும் மிகைத்துவிட்டு இவர்கள் வெற்றி பெற்றவர்களாகிவிட்டார்கள். இஸ்லாம் இவற்றை உண்மைப்படுத்தியது. அனஞ்சபை சேருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஜும்ஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் பூமியிலே உள்ள அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை புகழ் பாடுகின்றன, பரிசுத்தப்படுத்துகின்றன. அல் மலிக்குல் குத்தூசுல் அசீஸில் ஹக்கீம், அல் மலிக் பேரரசனாகிய, அல் குத்தூஸ் மகா தூயவனாகிய, அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவனாகிய, அல் ஹக்கீம் ஞானமுள்ளவனாகிய அந்த அல்லாஹ்வைத்தான் பரிசுத்தப்படுத்துகின்றன. ஹுவ அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி பாசஃபில் உம்மியீன ரசூலன், எழுத படிக்க தெரியாத இந்த மக்களிலே, அரபு மக்களிலே அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான். மின்ஹும் ரசூலம் மின்ஹும், அவர்களிருந்தே ஒரு நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். எதற்கு அனுப்பி வைத்தான்? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவதற்காக வேண்டியும், ஒய் யுஸக்கீஹிம், அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் வேதத்தையும், ஒரு ஹிக்மத் என்கிற ஞானங்களையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான்.
வயின் கானு மின் கபுலு லஃபி வலாலி முபீன். இன்னஹும் வயின் கானா வ இன்னஹும்னு இருக்கும். அதில் அது வந்து முஹஃபஃபத்தும் மின் சகீலா. வ இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் கானு ஆகிவிட்டார்கள் மின் கபுலு நபியை அனுப்புவதற்கு முன்னால் லஃபி வலாலி முபீன் பகிரங்கமான வழிகேட்டிலே ஆகிவிட்டார்கள். நபியை அனுப்பிய பின்பு தான் நேர்வழி வந்தது. வாஹரின இன்னும் ஒரு மக்களுக்கும் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். மின்னும் அவர்கள் வாஹரின மின்னும் லம்மா எல் ஹகூபிஹிம் இதுவரை அவரிடத்திலே வந்து சேரவில்லையே அத்தகைய இன்னொரு பிரிவினருக்கும் அல்லாஹ் தாலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான். அந்த இன்னொரு பிரிவினர் யாருங்க பை? இது வந்து அல்லாஹ் தாலா அரபு மக்களை சொல்லி காட்டுறான். அரபு மக்கள் அல்லாத ஷாம் நாட்டில் வாழக்கூடிய, ரோம் நாட்டில் வாழக்கூடிய சல்மான ஃபார்சி ரலியல்லாஹு ஃபார்சி பாரசீக நாட்டில் வாழக்கூடிய சுஹைபு ரூமி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, இவர்கள் தான் அந்த ஆஹரீன்கள். புரிஞ்சுங்களா? அஜமிகள், அரபி அல்லாத மற்றவர்கள் அஜமிகள்னு சொல்லப்படக்கூடியது. சிலர் கூறுகிறார்கள் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தாலா உம்மி என்று சொல்கிறான். சஹாபாக்களுக்கு பின் வந்த தாபிஈன்களை அல்லாஹ் தாலா ஆஹரின் என்று கூறுகிறான்னு சொல்கிறாங்க. சிலர் கூறுகிறார்கள் கியாமத் நாளைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி நேரடியாக வந்தவர்கள் உம்மி மக்களாகிய சஹாபாக்கள். அதற்கு பின்பு கியாமத்து வரக்கூடிய அத்தனை பேரையும் இந்த ஆஹரின் என்ற வார்த்தை குறிக்கும். இன்னும் மற்ற ஒரு பிரிவினருக்கும் அல்லாஹ் அவரை நபியாக அனுப்பி வைத்தான். லம்மா எல் ஹகூபிஹிம் இதுவரை அவர் நபி வந்து சேரவில்லை. அது யார் சொன்னேன்? மூணு விளக்கம் சொன்னேன்னா எடுத்துச்சு. வஹுவல் அசீசுல் ஹக்கீம் அந்த அல்லாஹ் தான் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். தாலிக்க ஃபதுலுல்லாஹ் இது அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் அருள். எதுங்க? அல்லாஹ் நபியை அனுப்பியது, அது நபியை அல்லாஹ் பொறுக்கி எடுத்தது. இது அனைத்துமே அல்லாஹு ஜல்லஷானு தாலுடைய பேர் அருளாக இருக்கும். யுதீஹி மைய ஷாவ் அல்லாஹு தாலா தன் நாடியவர்களுக்கு அந்த ஃபதலை கொடுக்கிற நபியை அனுப்பி வைக்கிறான். அல்லாஹு துல் ஃபதுலில் அதீம் அல்லாஹு தாலா மாபெரும் அருள் உடையவனாக இருக்கிறான். மசருல்லதீன் ஹும்மிலு தௌராத்த யார் தௌராத்தை கொடுக்கப்பட்டார்களோ சுமக்க வைக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான் யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு. சும்மலம் யஹ்மிலு அதன் பின்பு அதை முறைப்படி சுமந்து கொள்ளவில்லை, அதன்படி அமல் செய்யவில்லை. தௌராத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஒழிய அதை படித்து அமல் செய்யக்கூடிய அதன்படி நடக்கவே இல்லை. ஏன்னா தௌராத்தில் இருக்குது பின்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க ஈமான் கொள்ளணும்னு. இஞ்சியிலே இருக்குது பின்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அத்தகைய மக்களாகிறவர்கள் யாருக்கு? அவருக்கு உதாரணம் என்னங்க? கமசல் ஹிமாரி அது கழுதையை போன்றவர்கள். யஹ்மிலு அஸ்ஃபாரா மூட்டைகளை சுமந்து வர ஏடுகளின் சிஃபர்னு சொன்னால் ஏடுகள் புத்தகங்கள் சொல்கிறது. அறிஞ்சுங்களா? நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஒருத்தன் கட்டி குத்தாபுகளை கட்டி அது அப்படியே கழுதை மேலே சுற்றிட்டு போகிறான். அந்த அத்தனை புத்தகங்களையும் படித்தது பெரிய ஆலிம் சாவாயிருமா? அது ஆயிரக்கணக்கான குர்ஆன் அச்சடித்து மேலே வச்சு கொண்டு போகிறான். அது ஹாஃபிஸா வச்சா கழுதை? எல்லா இல்மும் மேலே இருக்குது. லைப்ரரியே மேலே தூக்கி சுமந்துட்டு போகும். அது மண்டையில் எதுவுமே ஏறாது. அது மண்டையில் அந்த 4 புல் தான். அடுத்து எப்போ கொண்டு இறக்குவான், எப்போ புல் போடுவான், அத்தோட இன்னொன்று ஏறவே ஏறாது. இந்த புத்தகங்கள்லாம் அங்கே எந்த புத்தியும் கொடுக்காது. அது மாதிரி இவர்களெல்லாம் புத்தக மூட்டையை சுமந்த கழுதைகளை போலத்தான் இவர்கள். எந்த பலனும் அவர் தரவே இல்லை. பிஸ மஸலுல் கௌமில்லதீன கஸபு பி ஆயாத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கி இந்த மக்களுடைய உதாரணமாகிறது மிக கெட்ட உதாரணமாக விட்டது. கழுதையை உதாரணமாக சொல்லிட்டான் அல்லாஹ் தாலா. அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் அல்லாஹ் தாலா அநியாயக்காரக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதில்லை. குல் நபியே நீ சொல்லுங்கள், யா அய்யுஹல்லதீன ஹாது யஹூதிகளாக போனார்களே அத்தகைய மக்களே யஹூதிகளே, இன் ஸஅம்தும் நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால் அன்னக்கும் அவுலியா உலில்லாஹி நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருங்கிய கூட்டாளிகள், அல்லாஹ்வுடைய நண்பர்கள், அல்லாஹ்வுக்கு நேசர்கள் என்று உங்களை நீங்கள் கருதுவீர்களே ஆனால் மின்தூனின் நாசி இந்த மூமினான முஸ்லிமான மக்கள் இருக்கிறார்களே இவர்களை தவிர இவர்களை விட்டுவிட்டு நாங்கள் தான் இவர்கள் அல்லாமல் நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று பேசிக்கொள்கிறார். முஸ்லீம்கள்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள். அவ்வாறு இருப்பதாக இருந்தால் ஃபத்தமன்னவுல் மௌத்த நீங்கள் மௌத்தை விரும்புங்கள் பார்க்கலாம். இன்குந்தும் சாதிகீன் நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருப்பீர்களே ஆனால் பை எப்போ நீ அல்லாஹ்வுடைய நேசர்களே அல்லாஹ் தாலா வரவேற்க காத்துட்ருக்கான். ஆச்சுங்களா? எப்படா நேசனை சந்திக்க ஆசை இருக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படு, சீக்கிரம் மூத்தா போய் விரும்புன்னு அம்மாடி மரணத்தை கண்டு மிக மிக அதிகம் அஞ்சக்கூடியன்னு யஹூதி தான். எந்த போருக்கு நேரில் வர மாட்டான். இப்போது காசா போடுறதுக்க நீ நேருக்கு நேர் வந்து நில்லு. இஸ்ரேலருக்கும் காசாவுடைய வீரர்களுக்கும் ஹாசால் போர் நடக்குது இல்லையா, நேருக்கு நேர் வந்து நில்லு. கஸா வரவே மாட்டான். அங்கேருந்து குண்டை போடுவான், ஒன்று எடுத்து விடுவானுவன், குண்டை போடுவானுங்க. நேருக்கு நெஞ்சோடு நெஞ்சு நிமிர்த்து நேருக்கு சண்டை போட துணியே வராது. மூத்துக்குண்டு அவ்வளோ பயம். ஒவ்வொருத்தருக்கும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு. காத்திலுனுக்கும் இல்லா பி குரம் முஹஸ்ஸனத்தின் அது சொல்கிறான்.
அதாவது கட்டப்பட்ட கல் கோட்டைகளுக்கு உள்ளிருந்து தன்மையில் எதுவும் அம்பு படாத மாதிரி ஒளிஞ்சுன்னு சண்டை போடுவான் அப்படியே நேருக்கே நெஞ்சை நிமித்தி வந்து இருக்கக்கூடிய வீரம் அவன்கிட்ட கிடையாது. உயிருக்கு அவ்வளோ பயந்தவன். அப்போ நீ சொல்கிற என்னமோ அல்லாவுக்கு நெருக்கமானவன், அல்லாவுக்கு நெருக்கமானவன் தான். சீக்கிரம் அல்லாட்ட போ, உனக்கு காத்திருக்கான், அல்லா வரவேற்று அவளுக்கு பரிசளிக்க காத்திருக்கிறான், சோனத்தை பரிசாக கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த காத்துருக்கிறான். போவேன் அல்லாட்ட. தமன்ன ஒரு மூத்த விரும்புங்கள் பார்க்கலாம் இன் குந்தும் சாதிகள். மூமிங்கள் எவ்வளோ மூத்த விரும்புகிறாங்க. மூமிங்கள் எப்படா ஜிஹாது வரும், எப்படா போருக்கு போகணும், போரில் முன் வரிசையில் போய் நிற்கிறாங்க. சண்டை போட்டு சின்ன பசங்களும் போய் நிற்கிறான் போரில். நீ வரமாட்டேன். அப்போ நீ சொல்கிறது கூடியது உண்மை அல்ல. வலாயத்தமன்னௌஹு அபதன், ஒரு காலம் அவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீம், அவருடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவங்களின் காரணமாக. செத்தா அவங்க இருக்குன்னு தெரியும், இங்கேயே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறான். அல்லாஹு அலீமும் பில்லாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் மரணத்தை பயந்து நீ ஓடினாலும் ஓடுகிறான், உலகத்தின் எல்லை வரைக்கும் ஓடினாலும் மூத்து அங்கே இருக்கும். மூத்து வரத்தான் உற்றுமை மூத்து உடனே கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை கண்டு பயந்து நீங்கள் ஓடுகின்றீர்களோ அந்த மரணமாகிறது. ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அது நிச்சயமாக ஒரு நாள் உங்களை வந்து சந்தித்து தான் தீரும். சும்மா துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிரங்கமானவற்றையும் அறியக்கூடிய அந்த அல்லாஹின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். போய் நம்பிக்கும், அந்த அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். விமா குந்தும் தஅமலூன், நீங்கள் எவற்றை செய்து கொண்டிருந்தீர்கள் அவற்றை அனைத்தையுமே அவன் அங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக்காட்டு தண்டனையை கொடுப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள். பாருங்கள், அழைப்பு விடுக்கப்பட்டது தொழுகைக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் எங்கே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் வர சொல்கிறான். அப்போ தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய உபதேசம் நடக்குமா இல்லையா, குதுபா நடக்கும், குதுபாவுக்கு வந்து கலந்துக்குங்கன்னு சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள். தொழுகையும் திக்ருல்லா தான் பை, அதற்கு முன் போதக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்களே அதுவும் திக்ருல்லா தான். அங்கேயே வந்து கலந்து கொள்ளுங்கள். வதருல் பை, வியாபாரங்களை விட்டு விடுங்கள். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு இடையூறாக வியாபாரம் செய்வது கூடவே கூடாது. முன் சென்ற உம்மத்தினருக்கு அந்த ஒரு நாள் எதுவும் செய்யக்கூடாது. சனிக்கிழமை அவங்களுக்கு நல்ல நாள், நமக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி அவங்க சனிக்கிழமை காலையிலிருந்து நைட்டு போகிறோம் 24 மணி நேரம் எதுவுமே செய்யக்கூடாது. 24 ஹவர்ஸ் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தான் இருக்கணும். வாரம் ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அல்லாஹ் ஒதுக்கி கொடுத்துருக்கான். மற்ற நேரம் காலையிலேருந்து 10 வரைக்கும் கடத்தணும் வச்சுக்கோ, 11 வரைக்கும் தொடர்ந்து வச்சுக்கோ. 11 மணிக்கு கடையை மூடு, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பள்ளியாசு வந்துடு. தொழுவு முடிஞ்சா 1:30 மணிக்கு கிளம்பு, போ, விடிய மகரிப் வரைக்கும் இஷா வரைக்கும் கடை நடத்து. இது நமக்கெல்லாம் கொடுத்து சலுகை வளைஞ்சுங்களா. வதருல் பை, வியாபாரத்தை விடுன்னு நல்லா உத்தரவு போட்டான். அதனால் வெள்ளிக்கிழமை வியாபாரம் தொடர்ந்து செய்வது, தொழுகைக்கு இடையூறாக வியாபாரம் செய்வது பெரும் பாவம். ஏன்னா நல்லா வியாபாரத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். அந்த வியாபாரத்தை பறக்கத்தே இருக்காது. தாலிக்கும் ஹைருல்லக்கும், இதுதான் உங்களுக்கு மேலானது. இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அவற்றை அறிவீர்களே. ஆனால் இதா குலியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள். எல்லா இடத்துக்கும் போங்க, பூமியில் பல இடங்களுக்கு செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள். வதுகுருல்லாஹ கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஒரு வேளை வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம். வைதா ரஅவு திஜாரத்தன், நீங்கள் பார்த்தால் திஜாரத்தன், வைதா ரஅவு அந்த மக்கள் பார்த்தால் திஜாரத்தன் அவ் லஹுவன். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய பயான் செய்து கொண்டிருந்தார்கள். பை அந்த நேரத்தில் திஹீதுல் கலபி என்ற ஒரு சஹாபி, அவங்க ஷாம் நாட்டுக்கு போய் சாமான்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம திருப்பூர்னால் மார்க்கெட்டில் எது வேணால் வாங்கிக்கலாம், இந்த நேரத்தில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸு வேணுமா வாங்கிக்கலாம், எப்போ வேணால், இப்போ கிளம்பி வேணால் கூட வாங்கிட்டு வரலாம். துப்பி வேணுமா, சட்டை வேணுமா, கைலி வேணுமா, காய்கறி வேணுமா, அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த நமக்கு உடனே கிடைக்கிது. அப்போ மாதிரி மார்க்கெட் வசதிகள், இந்த குளோபலிசம் இல்லை. இப்போ தான் இதுவும் குறிப்பிட்டு சொல்லப்படி 30-40 வருஷமாக தான் குளோபலிசம்னா உலக சாமானும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி ஆக்கிட்டானோ. இன்டர்நேஷ்னல் அத்தனை சாமானும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது, அந்த மாதிரி ஆக்கிட்டானோ. கோடாலி தலை வேணுமா, மலேசியாவில் தயாரானது, சிங்கப்பூர் தயாரானது, இப்போ உடனே வேணுமா பக்கத்து கடையில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் என்ன இருக்கும், அங்கே விளைச்சல் ஒன்றும் வெறும் பேரிச்சை மரம் தான், பேரிச்சை மரம் மட்டும்தான் எப்போ வாங்கிக்கலாம். அங்கே மரம் தான், வெறும் பேரிச்சை மரம் தான் அந்த மதீனாவை சுற்றி இருந்துச்சு. மற்ற துணிமணி அங்கே தயாரிப்பு கிடையாது, எல்லாம் வெளியிருந்து தான் வரணும். ட்ரெஸ்ஸு, தொப்பியோ சட்டையோ, வீட்டு இரும்பு பாத்திரங்கள், என்ன வீட்டுக்கு தேவையோ
பாத்திரங்கள், வீட்டுக்கு புழங்கக்கூடிய சாமான்கள், அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் வெளியே இருந்தால் நம்ம வரணும். எல்லாமே வியாபாரி வெளியே போவாங்க, போய் சாமான்கள்லாம் 10 ஒட்டகத்தில் குதிரையில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க. நான் வந்துட்டு ஊருக்குள்ளே வரேங்கிற காட்டுறக்காண்டி ஊர் எல்லையிலேருந்தே டம் கடிக்கிறது. அது பேர் என்ன? டமுக்கா. டமுக்கு அடிக்கிறது. டே டமுக்கு 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 அடிச்சுட்டு அந்த இது மூலம் அடிச்சுட்டு வருவானு. சத்தம் கேட்டுச்சுட்டு வரானுங்களா விவசாயி வியாபாரிங்க வராங்கன்னு எல்லாம் ஊரே திரண்டு போய் நிற்கும் வாசல். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக பணம் கிடைக்கலண்ணா எல்லாம் போய் எல்லாம் இப்போ எனக்கு சட்டை வேணும், எனக்கு கையில் வேணும், காசு நல்லா அப்போ விலை ஜாஸ்தி சொல்லுவான். இந்த கையில் 100 ரூபாய் கம்மி கையில் கிடையாது. இஷ்டம்னா 1 ரூபா குறைச்சி கூட எடுத்துகிட்டு போ வாங்கிக்கணும். எல்லாம் டமுக்குன்னு அடிச்சு வரும். எல்லாம் போய் குமிஞ்சு தனக்கு தேவையான இவனுக்கு தேவையானது வேணும். பேனா வேணுமா, பென்சில் எல்லாம் வாங்கி அவனுக்கு தொப்பி வேணுமா, அரிசி வேணுமா, கோதுமை எல்லாம் வாங்கிக்கணும். நீ பாட்டுக்கு மீது 6 முறை போகலான்னா எல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு வந்துடும். கடைசியாக சாயங்காலம் பார்த்தா எல்லாம் தீர்ந்து போய் இப்போ சட்டை தீர்ந்துச்சுங்க, கையில் மட்டும்தாங்க இருக்குது. அப்படியா சேலை இருக்குங்களா, சேலைலாம் வந்தோடனே காலியாகிடுச்சுங்க. எதுவுமே கோதுமை இருக்குங்களா, அந்த நல்ல கோதுமை மட்டை கோதுமைலாம் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் போய் கடைசியில் மட்டமான எதுவும் தேராத சாமான் மட்டும் தான் கடைசியில் வச்சுருப்பாங்க. அதனால் வியாபாரிகள் வரக்கூடிய சட்டம் கேட்டுச்சுன்னு சொன்னாலே ஊரே திரண்டு போய் வாசலில் நின்று ஊருக்கு எல்லைக்கே ஓடுவானுங்களாம். தொமுக்குன்னு ஓடி போய் இல்லை எனக்கு அதை கூட இதை கூட வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் பழக்கம். ஒரு நாள் ஜும்மாவுடைய நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பயான் மெம்பரில் ஏறிட்டாங்க. குத்பா அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சாங்க. எல்லா சஹாபா உட்காந்துருக்காங்க. டமுக்குங்குது. இங்கே அதனோட எல்லை உள்ளே வருது. அந்த நேரம் பார்த்து வர்றானோ, கொஞ்சம் முன்ன பிறந்த கூட தான் அந்த நேரம் பார்த்து அடிச்சுக்கிட்டு உள்ளே வரானுங்க. நாட்டுன்னு சாமானை தூக்கிட்டு வந்துட்டாங்களா ஓடு பறை அப்படி மெதுவாக ஒவ்வொருத்தராக பெருமானை பயஞ்சிட்டே இருக்கிறாங்க. பெருமானை ஒன்றும் சொல்லவும் இல்லை, யாரும் போகாதீங்க, யாரும் திரும்பி பார்க்காதீங்க, உட்காந்துருப்பாங்க. அப்படி சொல்ல கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, யாரும் ஒன்றும் சொல்லலை, நான் போகலாம் போல தெரியுதுன்னு ஒவ்வொருத்தராக நைஸாக அப்படியே பயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் போட்டேன். 12 பேர் தான் உட்காந்துருக்காங்க. நினச்சிங்களா, 100கணக்கான பேர் எல்லாம் 200-300 பேர் உட்காந்தாங்க, ஒருத்தரும் காணோம், எல்லாம் ஓட்டாங்க. வெறும் 12 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறிடுச்சு, எல்லாம் ஓட்டாங்க. பதினஞ்சுங்களா அப்புறம் போய் சாமான் வாங்கி வச்சுட்டு வர்றாங்க. உடனே எல்லாம் ஆயத்து இறக்கிட்டான். இதாரா திஜாரத்தன் வியாபாரத்தை கண்டால் லஹுவன் அல்லது வீண் வேலைகளுக்கு அந்த கொட்டடிக்கிறாங்களே அந்த மாதிரி ஆட்டமாட்டத்தை வருவானுங்க. அப்படியே ஆடிக்கிட்டு டான்ஸ் அடிச்சுக்கிட்டு எல்லாம். சில பேர் வாங்குகிற சாமான் வாங்க போகாட்டி ஆட்டத்தை பார்க்க போகணும். அப்போ வீண் ஆட்டங்களை கண்டால் இன்ஃபல்லு இல்லை, அதன் பக்கம் அவர்கள் விருண்டு ஓடி விடுகிறார்கள். இப்போ தரக்குக்க காயுமா நபியை உங்களை நின்ற நிலையை விட்டு விடுகிறார்கள். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா இந்தல்லாஹ் ஹைருன், அல்லாஹ் இடத்தில் எது இருக்கிறது மிக மேலானதாக இருக்கும். மினல் லஹவி மின திஜாரா, அந்த வீண் விளையாட்டுகளை விடவும் வியாபாரத்தை விடவும் அல்லாஹ் இடத்திலே உண்டான இந்த மார்க்கம் இருக்கிறதே, அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம் இருக்குது, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹுடைய சொல் இருக்குதே, அது அத்தனை விட மேலானது. அல்லாஹ் ஹைருர் ராஸிகீன், அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பவர்கள் மிகச்சிறந்தவன் தான். அப்போ என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இல்மை பிடிச்சிக்கோ, இது என்ன வியாபாரம், உன்னை தேடி உலகமே வரும்ட்டான். அப்படி தான் ஆச்சு. ஒரு காலம் ஆயிடுச்சு, மதினா இல்முடைய கோட்டை ஆயிடுச்சு. இப்போ மதினாவை தேடி, மதினாவாசி யாரை தேடியும் போக தேவையில்லை, ஒட்டுமொத்த துனியா மதினாவை தேடி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இல்முடைய அந்த பாக்கியம், மதினாவில் இல்மு கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உலக நாடுகளிலிருந்தெல்லாம் சஃபர் செய்து ஒட்டகங்களை ஏற்றுக்கொண்டு சாமான்களை கொண்டு வந்து தங்க நகைகளை கொண்டு வந்து சஹாபாக்கள் காலில் வச்சு இந்த ஒரு ஹதீஸ் சொல்லுங்களேன், பெருமாள் சொன்ன ஹதீஸோ நேவன்னு சொல்லுங்களேன் என்று ஒரு ஹதீஸுக்காக வேண்டி உலகத்திலிருந்து வந்தாங்க. இன்ன வரைக்கும் மதினா அப்படி தான். என்ன இருக்குது, உலகமே அங்கே தான் தேடி போகுது. நீ எதுவும் சாமாவினா மதினா போய் வாங்கிக்கலாம். இங்கே கிடைக்காது எல்லா சாமானும் அங்கே கிடைக்குது. இங்கே கிடைக்காத பழ வகைகள் அங்கே கிடைக்கிறது, இங்கே கிடைக்காத சட்டை அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்காத துண்டு அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்காது எல்லாமே. ஏன்னா உலக நாடு அங்கே கொண்டு போய் கொட்டுது. நினச்சிங்களா, அப்போ மதினாவாசிகள் வெளியே போய் தேட தேவையில்லை. அல்லாஹ் ரசூலுடைய இல்மை நீ பிடிச்சிக்கோ, உலகம் உன்னை தேடி வரும். அல்லாஹ் ஹைரு ராஸிகி, ரிஸ்க் அளிப்பவர்களில் அல்லாஹ் மிக மிக மேலானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பாய் மார்க்கத்தை கற்றுக்கோ, தீனை பிடிச்சிக்கோ, தக்வாவை கற்றுக்கோ, தக்வா அப்படி வாழு, உலகமே அல்லாஹ் அவன் காரடியில் கொண்டு கொட்டுவான். நீ யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை, தலைகுனிய தேவையில்லை, உலகம் முன்னால் தலை குனிஞ்சு நிற்கும். இந்த இல்மு அவ்வளோ விசேஷமானது. கொல் மா இந்தல்லாஹ் ஹைருன், அல்லாஹ் இடத்தில் எது உள்ளதோ அது மேலானதாக இருக்கும். மினல் லஹவி வ மினத் திஜாரா, வீண் வேலைகளை விடவும் வியாபாரங்களை விடும் அது மேலானது. அதை பிடிச்சிக்கோ, உலகம் முன்னாடி நிற்கும், ரிஸ்க் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ஹைருர் ராஸிகீன்,
ரிசுக் அளிப்பவர்கள் அல்லாஹ் மேலே ஆகணும். உன் பையனுக்கு ஒரு வீடு கட்டி வைக்கணும், ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகணும், அவன் கடைசி வரைக்கும் நிம்மதியாக பிழைக்கணும்னு எதிர்பார்க்காத. உன் பையனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடு, தீனை கற்றுக் கொடு, தக்வாவை கற்றுக் கொடு, அல்லாஹுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடு, தொழுகையை கற்றுக் கொடு, நோன்பை கற்றுக் கொடு, போயிட்டேரி. அல்லாஹ் ஹைருர் ராஸிகீன். அல்லாஹ் தஆலா ரிசுக் அளிப்பவர்கள் மிக மேலானவன், மேலான முறையில் ரிசுக் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ இதை கற்றுக் கொடுத்துரு. ஏன்னா குல் மா இந்தல்லாஹி ஹைரும் மினல் லஹவி வ மினத் திஜாரா. வியாபாரத்தை கற்றுக் கொடுக்குறத விட அல்லாஹ்ட்ட இருக்கிறது மேலான, அதை கற்றுக் கொடுத்துட்டு போனி அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கூட வச்சுக்கிட்டான்னா உலகம் முன்னாடி நிற்கும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் முனாஃபிகுன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅக்கல் முனாஃபிகுன. நபி ஹபீபே, இந்த முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வந்தால், காலு சொல்கிறார்கள், நஷஹது நாங்கள் சாட்சி சொல்கிறோம், இன்னக லரசூலுல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சாட்சி சொல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். வல்லாஹு அல்லாஹ் ஆகிறோன் யஅலமு அறிகிறான், இன்னக லரசூலு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதை அல்லாஹ் அறிகிறான். வல்லாஹு யஷ்ஹது வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல் வல்லாஹு யஷ்ஹது அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் நிச்சயமாக முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சாட்சி கூறுகிறான். பை முனாஃபிக் அல்ல பொய்யர்னு சொல்கிறான். முனாஃபிக் என்ன சொன்னான்? ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் சொன்னான்ல, இது பொய்யா? சொல்லு, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான்பா அறிஞ்சுங்களா, அது பொய் அல்லவே. அப்போ அவன் அல்லாஹ் முனாஃபிக்கில் பொய்ன்னு சொல்கிறான். சொல்லுங்கள் பை. செய்தி உண்மை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான் நீங்கள் என்பது உண்மை. அதை நாங்கள் அஷஹதுன்னு சொன்னால், நான் பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன், என் கல்பால் அதை ஒத்துக்கொண்டு உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் தான் என்று மனதால் ஏற்றுக்கொண்டு உங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறது. இது பொய். அவன் கல்பில் இல்லவே இல்லை, உங்கள் மீது முழு நம்பிக்கை இல்லவே இல்லை. நினைஞ்சுங்களா? அவன் வாயால் சொல்கிறான், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, உங்கள் தண்டனை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களை ஏற்றுக்கொண்டதாக பொய் சொல்கிறான், உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வல்லாஹு யஷ்ஹது நிச்சயமாக அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், இந்த முனாஃபிகீன லகாதிபூன் முனாஃபிகள் பொய்யர்கள் என்று. இத்தகது அவள் ஆக்கி கொண்டார்கள், ஐமானஹும் தங்களுடைய சத்தியங்களை. நபியோட சத்தியம் பண்ணுறான், நபியே நிச்சயமாக அவங்க கூட தான் இருக்கிறோம், உங்களை விட்டு நகரவே மாட்டோம், நான் உண்மை சத்தியம் பண்ணுறான். சத்தியம் ஏன் பண்ணுறான்? அப்போ தான் நபியுடைய தண்டனை கிடைக்காது. நபி வந்து போர் செய்யும்போது, எதிரிகள்கிட்ட போர் செய்யும்போது நம்மளே விட்டுருவாங்க. இது நம்மள்கிட்ட போர் செஞ்சு நம்மளுடைய தண்டிக்குவாங்க நம்மளையே. நபியின் தண்டனை விட்டும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி. இத்தகது ஐமானஹும் தங்களுடைய சத்தியங்களை ஆக்கி கொண்டார்கள், ஜுன்னத்தன் ஒரு கேடயமாக, தப்பிக்கும் வழியாக. ஃபசத்து அன் சபீலில்லாஹி அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு மற்றவர்களையும் தடுக்கிறார்கள். இன்னஹும் சாஅமா கானூ யஅமலூன் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மிக கெட்ட செயலாக ஆகிவிட்டது. தாலிக இதற்கு காரணம் பி அன்னஹும் அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி, சும்ம கஃபரு பின்பு குஃப்ராகி விட்டார்கள், காஃபிரா போய் விட்டார்கள். ஆரம்பத்தில் ஈமான் இருந்துச்சு, பின்னாடி அந்த ஈமான் விட்டு மாறி நபியுடைய எதிரியாக மாறிவிட்டார்கள். ஃபதுபிஅ அலா குலூபிஹிம் எனவே அவருடைய உள்ளங்களிலே சீல் வைக்கப்பட்டு விட்டது. ஃபஹும் லா யஃப்கஹூன் அவர் ஒருபோதும் உண்மை விளங்கவே மாட்டார்கள். வைதா ரஐத்துஹும் அந்த முனாஃபிகளை நபியை நீங்கள் பார்த்தால், துஅஜிபுக அஜ்சாமுஹும் அவருடைய உடல் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்தளவுக்கு நல்லா கட்டுமஸ்தாக இருப்பான், பார்த்தா ஆள் நல்லா உடல் வலுவோடு இருப்பான். வை யகூலு அவர்கள் பேசினாலோ தஸ்மஉ கௌலி அவ்வளோ இனிமையாக பேசுவான், இனிக்க புகழ்ந்து 1000 புகழ்கள் சேர்த்து பேசுவான். அந்த பேச்சை அவருடைய சொல் வளத்திற்காக நீங்கள் காது தாழ்த்து கேட்பீர்கள். அப்படியா? அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப இனிமையாக பேசுவார்கள். யாருங்க? முனாஃபிக்குகள் ரொம்ப இனிமையாக இனிக்க பேசுவான். வைந்த கூழ் அவள் பேசுவார்களே, ஆனால் தஸ்மஉ கௌலிஹிம் அவர்களுடைய சொற்களை நீங்கள் கேட்பீர்கள், அவ்வளோ இனிமையாக பேசுவான். கஅன்னஹும் ஆனால் அவர்களோ ஹுஷுபுன் முசன்னதத்துன் சுவற்றிலே சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஒரு மரக்கட்டை சத்து வச்ச மரக்கட்டை பார்க்க வலுவாக தான் இருக்கும், எதுக்கும் உதவாது. அந்த மாதிரி மண்டையில் எதுவுமே ஏறாது, மரக்கட்டை மாதிரி தான் உடம்பு. யஹ்சபூன இன்னும் அவர்கள் மனசுக்குள்ளே பயம் இருக்குது, என்னைக்காக நபி தன்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ. ஏன்னா உண்மையான பயப்பட மாட்டான், திருட பயந்து தான் இருப்பான்.
பை ஒரு 50 பேர் கடையில் இருக்கிறான் பை. அது ஒருத்தன் திருட்டு பையன், காசு திருடி ஜோப்பில் வச்சுருக்கான். அது ஏற்றியா ஒரு 5000 திருடிட்டு போய் வெளியே கொடுத்துட்டான். சொல்லலாம். இப்போ திடீர்னு முதலாளி வந்தார் வீட்டுக்கு. வந்து கொண்டவனி பக்குன்னு இருக்குமா இல்லையா அவனுக்கு. முதலாளி உள்ளே வந்தார். முதலாளிங்க எல்லாம் வாங்க நீ பார்க்குறாரு. முதலாளி பார்க்குறாங்க. மற்ற சாதாரண அவன் நம்ம சிரிப்பான இல்லையா. திருட்டு பையன் என்னடா அது தெரிஞ்சு போச்சா, என்னடா அது பகிரமாக இருக்குமா அவனுக்கு. ஒவ்வொரு நொடியும் செத்து தான் பொழைப்பான். என்ன நடக்குன்னு தெரியாது. வரைஞ்சிங்களா. இப்போ அவன் பேர் சைது அசார் இங்கே வாயன் அப்படின்னு கூப்பிட்டேன் வேலைக்கு. அசார் ஒன்று கடையில் நிற்கிறார். 50 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க. அசார் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன்னா ஜி என்ன வேணும் சார், சாய் வேணும் சொல்லுவாங்க போல தெரியுது. அதனால் மனசில் என்ன வரும், அது யாராவது கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஜி என்ன சார் அப்படின்னு சந்தோஷமாக வருவார். இல்லைப்பா டீ வாங்கிட்டு வாங்க. சரிங்க சார். அவர் அடுத்து வேலை சொல்ல போகிறேன், ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த திட்டு போய் ஜெயித் இங்கே வா. போச்சா மாட்டிக்கிட்டோமா, தெரிஞ்சு போச்சா, சிசிடிவி கேமரா காட்டி குடிச்சு தையா தூக்கணும்னு. கூப்பிட்டீங்களா, என்ன செய்தி. அவன் ஒவ்வொரு நொடியும் ஒரு கூப்பிட்டா போதும், சத்தம் கேட்டால் போதும், தனித்தானா அடுத்த தானா மாட்டிட்டோமா பகீருங்க அவனுக்கு. வணங்குங்களா. அப்போ அந்த மாதிரியான திருட்டுத்தனம் கல்புக்குள்ளே இருக்கிறனால கூப்பிட்டீங்களா, என்ன செய்தி, எப்போ வேத்து போய் ஓடி வர, என்ன பாச்சு, இல்லை கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சு. ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், ஒரு டீ வாங்கிட்டு இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்போ எந்த ஒரு சத்தம் கேட்டாலும், யாராவது நபி கூப்பிட்டாலும், யாரோ ஒரு பேச்சு சத்தம் கேட்டாலும், ஒரு ஆயத்து இறங்கினாலும் பொச்சா நம்மளே தான் காட்டி கொடுக்க ஆயத்து வந்துருச்சா அப்படிங்கிறோம். எது வந்தாலும் பயந்து சாவறான் ஒவ்வொரு நொடியும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் யஹ்சபூன் எண்ணுகிறார்கள் குல்ல சைஹத்தின் அலைஹிம், எந்த சத்தத்தையும் தனக்கு எதிராக இருக்குமோ என்று பயந்து சாகிறார்கள். ஹுமுல் அது அவர்கள் தான் விரோதிகள். ஃபஹதரும் அவர்களை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களை மாட்டி விட்டுருவான் எங்கேயாச்சும். எது முனாஃபிக் காத்தலஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. அன்னா யுஃபகூன் எங்கே அவர்கள் திரும்பப்படுகிறார்கள். கூட இருந்து குழி பறிக்கிறவன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அல்ல எச்சரிக்கையாருன்னு சொல்கிறான் பாருங்கள். உன் எதிரி யார் எதிரின்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ 50 பேர் நம்ம கூட இருக்கிறான், கருப்பு ஆடு ஒன்று இருக்குது இந்த கூட்டத்தில். அவன் நம்ம செய்திகளை அவங்க எதிரிகள்கிட்ட போய் சொல்கிறான், அவன் எவனும் தெரியல. ரொம்ப உஷாராக ரொம்ப உஷார். எதிரி நாட்டில் ஆள் நம்ம கூட ஒருத்தன் உட்காந்துருக்கான், நம்ம பேச்சை கொண்டு போய் எதிரிகள்கிட்ட சொல்கிறான்னா பயப்படணுமா இல்லையா. மற்றவர்களை விட எதிரியை விட அதிகமாக அவனுக்கு தான் பயப்படணும். திட்டம் போட்டிருப்பா, எல்லா திட்டத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கீங்க முனாஃபிக்கள் விஷயத்தில். இஸ்லாத்தில் எங்கெல்லாம் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டுச்சோ, இஸ்லாமியர்களுக்கு எங்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சோ, எதிரிகளை கொண்டு வரவில்லை, முனாஃபிக் கொண்டு தான் வந்துச்சு. திப்பு சுல்தான் எதிரிகளால் வெல்லவே முடியவில்லை. எவ்வளவோ போரிட்டு பார்த்தா நாங்கள் இங்கிலீஷ்காரனும் ஜெயிக்க முடியல. இருந்தால அவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறார். கடைசியாக நமக்கு ஜெயிக்கிறதுனா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஆளை பிடிக்கணும்டான்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆளை பிடிச்சி, மீர் சாதிக்குன்னு ஒரு ஆளும் பூர்ணையான ஒரு ஆள் 2-3 ஆட்களை உள்ளேருந்து பிடிச்சி, அவன் மந்திரிகளையே அவங்களுக்கு காசு கொடுத்து, மீர் சாதிக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு சொந்தக்காரன் தான் சொல்ல போனான். மீர் சாதிக்கு அவங்க பிவிக்கு தம்பி முறை வருது, சொந்தக்காரன். அவன்கிட்ட காசை கொடுத்து அவனை படை தளபதியாக போட்டிருந்தார். திப்பு சுல்தான் மொத்த படை தளபதியாக போட்டிருந்தார். இங்கிலீஷ்காரன் எவ்வளோ காசு கொடுத்து, நீ அவரை அழிச்சிரு, அவரை க்ளோஸ் பண்ணிடு, அடுத்து மைசூருக்கு ஒன்னேன்னு அங்கே கேப்டன் ஆக்கிறான், நீ தான் மைசூர் மன்னன். அப்படியா, நெசமாக சொல்கிறீங்க, நெசமாக பூர்ணையான ஒருத்தன் 2 பேட்டையும் கொடுத்து என்ன செய்யணும், நாங்கள் போரிட்டு வர்றோம், அவர் எதிரே வந்தாலும் ஜெயிக்க முடியாது, நீ படை வீரர்கள்லாம் அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடு, ஐடியா பண்ணு, அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணி என்ன பண்ணல. அன்றைக்கி தான் என்றைக்கு அவனுக்கு போருக்கு வர்றான்னு எல்லாம் ஒற்றரமும் தெரிஞ்சுக்கிட்டு, அன்றைக்கி சம்பள நாள் எல்லாம் சம்பளம் வாங்கி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டான். ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு எல்லாம் சம்பளம் வாங்க போயிட்டானோ. நேராக உள்ளே வந்தான், கோட்டையை சுற்றி கோட்டையை பிடிச்சி திப்பு சுல்தானை கொண்டுட்டான். அவன் வந்து வேண்டான் என்னை மன்னராகுன்னு சொன்னான். ஆமாடா மன்னராகும், இவ்வளோ காலம் அவனுக்கு இத்தனை வருஷம் சோறு போட்டு 30 வருஷமாக தளபதியாக்கி இவ்வளோ நம்பிக்கைக்குரியராக வச்சுருந்து உன்னை வந்து இவ்வளோ வசதிகள் கொடுத்து, அரசனுக்கு அடுத்து பெரிய அரசனுடைய பதவி உனக்கு தான், அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாரு, அவருக்கே துரோகம் பண்ணுற, எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், வெட்டுற அவனே போட்டானோ. யாரை, மீர் சாதிக்கையும் போட்டானோ. அதே மாதிரி வங்கத்து சிங்கம் யார், சிராஜுத்தௌலா, அவரையும் ஜெயிக்கவே முடியல. வங்காள நாட்டு பங்களாதேஷ் இருக்குல்ல, கல்கத்தா, வங்காளம் நாடுகள், அதில் பெரிய பேரரசாக சிராஜுத்தௌலா, அவரும் ஜெயிக்கவே முடியல. இங்கிலீஷ்காரன் பார்த்தான், உள்ளேருந்து ஆளை போடுறான். அங்கே ஒருத்தன் மாட்டான், மீர் ஜாஃபர்னு பேர். இந்த மீர்னா தளபதினு அர்த்தம். அங்கே மீர் ஜாஃபர்னு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே, அவனை பிடிச்சானோ, லஞ்சம் கொடுத்தானோ, அவன் மாட்டி விட்டான், அவர் க்ளோஸ் பண்ண, அவன் நாட்டை பிடிச்சானோ. இப்படி எங்கெல்லாம் பேரழிவுகள் ஏற்பட்டதோ அங்கே எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற முனாஃபிக்கள் மூலம் நடந்துச்சு. முனாஃபிக்கள் மூலம் செங்கிஸ்கான் பக்தாதை கைப்பற்றணும்,
பாக்தாத் கைப்பற்றி ஹலீஃபாவுடைய ஆட்சியை அகற்றணும்னு சொல்லி எவ்வளோ போடப்பட்டார், நடக்கவே நடக்கல. கடைசியில் அங்கே ஒரு ஆளை பிடிச்சார். அவனை பிடிச்சி லஞ்சம்லாம் கொடுத்து அடுத்து நீ தான் ஒன்று மன்னனா அவனை ஆக்கிறேன் அப்படி ஆசை காமிச்சோன்னா சரிண்டு அவன் ஏமாந்து காசு பணம்லாம் கொடுத்துன்னு வாங்கிட்டு இவன் என்றைக்கு வர்றான்னு தெரிஞ்சு அன்றைக்கி படை வீரர்கள் எல்லாத்தையும் நீ அந்த நாட்டில் முக்கியமான வேலைக்கு அங்கே போ, இந்த படை அங்கே அமைச்சிடு, அந்த குதிரைப்படை அங்கே அமைச்சிடு, இந்த படை இங்கே எல்லாத்தையும் அமைச்சிட்டு பக்தாதில் அன்றைக்கி படை வீரர்களே யாரும் இல்லை. அரசர் கூட 10 பேர் அவன் தான். அவன் தான் கடல் மாதிரி பழையது உள்ளே வந்தான். மொத்த பக்தாதை பிடிச்சானுவன். ஹலீஃபாவையும் கொன்று ஆட்சியை பிடிச்சிட்டானோ, ஹலீஃபா கொலை பண்ணிட்டானோ. இந்த மாதிரி எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி வந்ததோ முனாஃபிக்கள் விஷயத்தில் தான் வந்துச்சு. அதனால் சொல்கிறேன், ஃபஹ்தரும் ரொம்ப உஷாராக முனாஃபிக் விஷயத்தில். உள்ளுக்குள்ளே விஷம் வச்சுக்கிட்டு உங்களோட நண்பர் மாதிரி பழகுவான். சில ஆதாரங்கள் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆயத்தில் முனாஃபிக்கு சலாத்துன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு முனாஃபிக்கு அடையாளம் இருக்குது. அந்த பயலை மட்டும் உள்ளே வச்சுக்காது, சேர்த்தாத உள்ளவனை காத்தலஹுமுல்லாஹோ அல்லாஹ்வை கொல்லுவானாக அன்னா யூஃபக்கும் வைதா கீரலஹும் தாலோ. அறிஞ்சுங்களா? ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலக்னு ஒரு போருக்கு போயிருந்தாங்க. அந்த போருக்கு போய் திரும்ப வரும்போது தண்ணி பிரச்சனையில் அங்கே கூட முனாஃபிக்கும் வந்தான். அப்துல்லா பின் உபை பின் சலூல் முனாஃபிக்கும் வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்கள் வந்தான். இந்த சஹாபிக்கும் பெருமானார் கூட வந்த ஒரு சஹாபிக்கும் அப்துல்லா பின் உபை சலூல் அவனுக்கு கூட்டாளி இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் கூட்டாளிக்கும் தண்ணியில் ஒரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை வந்துருச்சு. தண்ணி எடுத்தாரோ அவர் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் வச்சுருக்கு பிடிச்ச நீ எப்போ எடுக்கிறேன்னு இருக்கார் இப்போ தெரியுது. அது பிரச்சனை வந்துருச்சு. அடிச்சுட்டு அவன் அடிச்சுட்டார். பல 1000 பேர் போகும்போது சின்ன பிரச்சனை வரத்தானே செய்யும். மறுசார் 50 பேருக்கும் சண்டை போட்டுக்கிறானுவன். நான் டீ பிடிச்சி வச்சுட்டு போய் பிஸ்கட் கொண்டு போய் டீயை காணும். எவன்டா எடுத்தா? எவன்டா எடுத்தது டீயா? வேறு கிளாஸ் கொண்டு பிடிச்சிக்கலாம் டீயை அடிச்சுக்கிறவன் அடிச்சுக்கிட்டு 2 பேர் கட்டி சண்டை போட்டு டீயெல்லாம் பறக்குது. அதுக்கு 4-5 டீ போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? நான் கஷ்டப்பட்டு பிடிச்சி கஷ்டப்பட்டு பயங்கர இவர் தான் பண்டாரி போட்டு வச்சிட்டாரு. போய் கிளாஸை கொண்டு போய் பிடிச்சது அப்படி வச்சுட்டோம். அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க குடிச்சிருக்கானா இன்னும் அர்த்தம். அப்படியே அடித்து பிடிச்சி போட்டு கடைசியில் அந்த டப்பாவே கீழே சத்து விட்டு அதில் டீயும் கீழே போடுறது அடித்து பிடிச்சி புரண்டுக்கிறானோ. அந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு இடத்துல சண்டை வருதுங்க படிக்கும் போது அவன் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற இடத்துல சின்ன பிரச்சனை வராதான். ஒரு சின்ன பிரச்சனை கை கலப்பு மாதிரி ஏற்படுத்தி ஒரு அடிக்க போன மக்களை பிடிச்சிட்டாங்க. அந்த முனாஃபிக்குடைய கூட்டாளி போய் இந்த அப்துல்லா உபை பின் சலூல்கிட்ட ஒரு அடிக்க வந்துட்டாப்புல, இங்கே ஒரு குத்தி விட்டாப்புல அப்படியே அப்படின்னு அவர் போய் சொல்ல உடனே எல்லாம் ஏறி போச்சு. ஆட்டை பழமொழி சொல்லுவாங்கள்ல, நாயை வளர்த்தா நிறைய வளர்த்தா உடனே கடிக்குன்ற மாதிரி அவங்க முகமது நபியை மக்காந்து கொடுத்து நீங்களே வச்சு வளர்த்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கே எதிராக நிற்கிறாரு அவர் கூட்டாளிக்கணும் அப்படின்னு பேசலாம். என்ன வார்த்தை சொன்ன தெரியுங்களா? மசலுனா மசலு முகமது இல்லா கமா கால காயலு சம்மின் கல்பக்க எக்குலுக்க. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாயை நல்லா கொழுக்க வை ஒன்றையே கடிக்கும் ஒன்றையே திங்கும் அப்படின்ற மாதிரி. நீ வளர்த்த நாயை நல்லா கொழுக்க கொடு, நல்லா கறியும் சோறும் போட்டு நல்லா வளர்த்தா கடைசியாக ஒன்றையே கடிக்கும்னு பழமொழி சொல்லுவாங்க. சம்மின் கல்பக்க ஏக்குலுக்கன்னு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவரை வேணான்னு சொல்ல கொண்டு நான் அப்பயே வேணான்னு சொன்னேன். கொண்டு நடுவீட்டில் உட்கார வச்சிங்க மதினாவில் வச்சு அவருக்கு சோறு போட்டிங்க, அவர் கூட சோறு போட்டு வளர்த்திங்க. இன்றைக்கி அவரும் அவர் கூட உங்களே அடிக்கிறாங்க. தானே நடக்குது, நம்ம மதினா அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுவோம். யார்? இது அங்கேருந்து ஒரு சின்ன சஹாபி, சின்ன வயசு சஹாபி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வயசு 10 வயசு. சஹாபி காதில் விழுந்துருச்சு. நேராக அவங்களுடைய செச்சாட்ட போய் சொன்னாங்க. செச்சாட்ட போய் சொல்லி அவங்க சின்னத்தாட்ட இந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி தப்பாக பேசுகிறான், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கொடுக்க வச்சிங்க, இன்றைக்கி உங்களே அடிக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பெருமாள் சொல்ல கூப்பிட்டு வரேன் அப்படி சொன்னியா? அல்லா நான் சொல்லுவேன் யாரை சொல்லல எல்லாமே சத்தியமாக சொல்ல. அந்த பையன் பொடி பையன் என்ன கேட்டான், நான் என்னப்பா சொல்கிறேன், யார்ப்பா சொன்னா அவன்கிட்ட போய்ட்டு நான் சொன்ன பார்த்தேன் நீ வேற ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு மிரட்டுறான் வேறு. எல்லாமே சத்தியமாக சொல்லவே இல்லை, என் கூட கேளுங்க பேசணுமெண்டு அவங்க கூட அப்படிலாம் சொல்லவே இல்லையா, உங்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் யார்? அல்லாவோட திருத்துற அல்லா நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம ஊருக்கு கொடுத்துருக்குறான், இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து வச்சுருக்கணும், எந்த ஊருக்கு கிடச்சி இந்த மாதிரி பாக்கியம் அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படிலாம் விட்றான். யார்? நிறையா சல்லாசம் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சின்ன பையன் தெரியாமல் சொல்கிறேன் யாரை சொல்கிறேன், என்ன கேட்டப்போ யார் சொன்னாங்கன்னு தெரில. அவர் பொடியன் இப்போ என்னப்பா போப்பா விளையாடுற வயசில் இதெல்லாம் உங்கள் பேச்சா அப்படின்னு இவங்க அழுகுறாங்க. யார்? ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுதுகிட்டே போயிட்டாங்க. அழிஞ்சுங்களா என்ன ரசூலுல்லாஹ் அப்படியா சரி அப்படியா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொன்னியா சரி அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினச்சிக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் நம்மளே பொய்யனாக்கிட்டாங்க, அவரை உண்மைப்படுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு மனசில் ஒரே வருத்தம். யாருக்கு? ஸைத் இப்னு அர்கம் அழுதுகிட்டே போயிட்டாங்க. அவங்க அதில் தனியாக போய் உட்காந்து அழுகுறாங்க. யாரெல்லாம் நான் உண்மை தானே போய் சொன்னேன், என்னை இந்த மாதிரி எங்களை எல்லாத்துக்கு முன்னாடி என்னை பொய்யனாக்கிட்டாங்களே
அந்த அவன் உண்மையாக்கிட்டாங்களே, ரசூல்லாவே நீ நம்பலையே என்னைய அப்படின்னு. பெருமானம் சரி சரின்ட்டாங்க. சொல்ல தெரியாமல் இருக்கும், சொல்ல அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டி கொடுத்துருந்தான், சொல்ல தெரியும். அப்படியா, சரி சரின்ட்டாங்க. அதை வச்சு சொல்லாவே நீ தப்பாக விளங்கிட்டாங்க. நான் பொய் சொன்னப்போ நாளைக்கு யார் நான் என்ன சொன்னால் நம்புவாங்களே யாராச்சும். எல்லாத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி நான் பொய்யன்னு சொல்கிற மாதிரி ஆக்கிட்டாங்களே, இது சொன்னால் யார் நம்ப மாட்டேன், அழுகுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. தம்பி நல்லா இருக்கியா சயீத் வாப்பா அப்படின்னு பெருமாள் முதல் தட்டி விடுறாங்க. சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்ல போயிடுறாங்க. அவுபக்கரனை வர்றாங்க. என்ன சொன்னாங்க சொல்ல, சயீதுன்னு கூப்பிட்டு அணைச்சி முதல் தட்டி விட்டாங்க. அப்போனா விஷயம் சீக்கிரம் ஆயத்து வரும் பாரு அப்படின்னு அவுபக்கர் இல்லான்னு. அடுத்து உமர் நாய் வந்தாங்க. ரசூல் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னை முதுகில் தட்டி பெருமானை சந்தோஷப்படுத்தாங்க. அப்படின்னா பெருமானை சொல்ல உன்னை நம்புறாங்கன்னு அர்த்தம். சீக்கிரத்தில் வந்து பாருங்கள் ஆயத்து வரும் அப்படின்னு ஆயத்து வந்துருச்சு. ஆயத்து அங்கேருந்து என்னட்டு இவனுங்க தான் சைத்தானுங்க. அது மட்டும் சொல்லணும் இல்லை, அது மட்டும் சொல்ல என்ன சொன்னானுங்க அவனுங்க வந்து நம்ம வளர்த்த நாய் தான் நம்ம மார்பில் பாஞ்ச மாதிரி நாம் சோறு போட்டு வளர்த்தோம் நமக்கே வருது. நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் மதினாவுக்கு போனோன்னே நம்ம கண்ணியமானவர்லாம் ஒன்றும் சின்ன அற்பமானவர்களை வெளியே துரத்திடணும் அப்படின்னா. கண்ணியமானவர்கள் யாரை சொல்கிறான், தன்னை சொல்லிக்கிறேன், தன்னையும் தன் குழுவினர். அற்பமானவர்கள் யாரை சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்கிறான். நம்ம கண்ணியமானவர்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அற்பமானவர் வெளியே துரத்திடணும். நான் தான் முந்தைய சொன்னேன் அவங்களாம் சோறு போடாதீங்கன்னு. முஹாஜிர்களுக்கெல்லாம் போடாமல் துரத்து வெளியே போயிருப்பாங்கல்ல. நீ அன்சாரிகள்லாம் சேர்ந்து முஹாஜிர்களுக்கு பட்டினியாக வந்தாங்க, எல்லாரும் சோறு போட்டு வளர்த்தீங்க, அந்த கதியாச்சு. இதுதான் இது எல்லாத்தையும் அப்படியே போய் சொல்லிட்டா சைது ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. சொன்னதோட அவன் வந்து சத்தியம் போட்டு 100 சத்தியம் பண்ணி இல்லவே இல்லை ஆச்சா போச்சான்டானே பெருமான் கண்டுக்காம விட்டாங்க. அப்படியா, சரி சரிம்மா பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்க. அவன் நினச்சிட்டு தன்னை நம்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் நினச்சிக்கிட்டாங்க தன்னை ரசூலை என்னை பொய்யன் ஆக்கிட்டாங்கன்னு இவன் நினச்சிக்கிட்டாங்க. ஆயத்து வந்துருச்சு. அப்படியே இவங்க சொன்ன ஒவ்வொரு வரிக்கு வரி சைது ரலியல்லாஹு சொன்னதை அப்படியே அல்லாஹ் தஆலா என்னென்ன அவன் சொன்னாங்க ஆயத்தை வந்த உடனே அவன் மூஞ்சியெல்லாம் கறி பூசி சைது ரலியல்லாஹு எல்லா சாவும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பற்றி ஆயத்து வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி. வைதா கீலலகும் தாலவ் அதுக்கு பின்னாடியும் போய் சில பேர் இப்போ ரசூல்லா பற்றி நான் பேச்சிருக்க பெருமானாட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்பேன், போயா வேலையை பார்த்துக்கிட்டு, நான் உண்மைதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அதுவும் வந்துடுச்சு பெருமானாங்க செய்தி. அப்போ அங்கேருந்து அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் பாருங்கள். வைதா கீலலகும் தாலவ் வாருங்கள் நபி இடத்திலே இந்த முனாஃபிக்குகளை மூமினான மக்கள் அழைத்த பொழுது இஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரசூல் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள், நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்த பொழுது ரஐத்தஹும் லவ்வௌர் ஊசும் தங்கள் தலைகளை திருப்பி கொண்டார்கள். வரஐத்தஹும் அவர்களை அப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் யசுத்தூன வஹும் யஸ்தக்பிரூன தடுப்பவர்களாக புறக்கணிப்பவர்களாக வஹும் முஸ்தக்பிரூன் அவர்களோ பெருமை அடித்தவர், போயா வர முடியாது போயா என்று தன்னை தான் பெருமை அடித்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டான். சவாவுன் அலைஹிம் நபியே அவர்களுக்கு சமமானதாக இருக்கும். அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் அவர்களுக்காக அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காமல் இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். லை யக்ஃபிரல்லாஹு லஹும் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் பாவியான மக்களை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். ஹுமுல்லதீன யகூலூன அவர்கள் யாரென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா துன்ஃபிகு அலா மன் இன்தி ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முஹாஜிர்களுக்கு செலவு செய்ய வேண்டாம். ஹத்தா என்ஃபல்லு அப்படி செலவு செய்யாமல் விட்டால் அவரெல்லாம் விட்டு ஓடி விடுவார்கள். நீங்கள்லாம் காசு கொடுத்தனால நபி சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியினுடைய அனைத்து பொக்கிஷங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நினைத்தவனோ கொடுப்பான். வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன் இதை அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் ஒருபோதும் விளங்க மாட்டார்கள். யகூலூன் அவர் சொல்லுகிறார்கள் லயர் ரஜஅனா இல் மதீனத்தி நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்றால் போருக்கு போய்ட்டு பனு முஸ்தலக் போருக்கு திரும்பி வரும்போது நடந்த செய்தி இது. மதீனாவுக்கு வரதுக்கு முன்னாடி லயுஹ்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல் எங்களிலே கண்ணியமானவர்கள் எல்லாம் வெளியாக்கி விடுவார்கள், அதல் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். எங்களில் கண்ணியமானவர் எங்கள் கேவலமானவரை வெளியாக்கி விடுவார் என்று கூறுகிறார்கள். வலில்லாஹில் இஸ்ஸத் ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான். இஸ்ஸத் அனைத்தும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது. நாங்கள் தான் உங்களை வெளியாக்குவோம். வலில்லாஹில் இஸ்ஸத்து கண்ணியமாகிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலி ரசூலிஹி இன்னும் அல்லாஹ்வுடைய திரு தூதருக்கு சொந்தமானது. வலில் முஃமினீன் மூமினான மக்களுக்கு ஈமான் கொண்ட மக்களுக்கு சொந்தமானது. வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன் ஆனாலும் அந்த முனாஃபிக்குகளை இவற்றை அறிந்து கொள்ள மாட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே லா துல்ஹிக்கும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம், கவனம் சிதற வைத்து விட வேண்டாம், அல்லாஹை விட்டும் உங்களை முகம் திருப்பி விட அனுமதித்து விட வேண்டாம். அம்வாலுக்கும் உங்களுடைய செல்வங்களோ வலா உலாதுக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ அந்த திக்ர் இல்லா அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உங்களை மறக்கடித்து விட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அப்போ காசு மரங்கள் சேர்ந்த உடனே
தொழுகையை மறந்துடுறான். புள்ள விட்டு நிறையா வந்தவுடனே அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் மறந்துடுறான். மஜ்லிஸுக்கு வர்றதில்லை, கொஞ்சம் கூட அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் புள்ள குட்டிகளை வச்சு ஆனந்தம், காசு பணத்தை வச்சு ஆனந்தப்பட போயிடுறான் மனுஷன். காசு பணம் வந்தோன்னே அல்லாஹ் மறந்து விடாதே. ஒமை ஃபஅல் ஸாலிக, யார் இவ்வாறு செய்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கிறார். வா அன்ஃபிகு, செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் வழங்கியவற்றில் இருந்தும், மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால். மரணம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்து காசு பணம் செலவு செய்து நன்மைகளை சேர்த்துக்கொள். மரணம் வருவதற்கு முன்னால் நீ செலவு செய்து கொள். ஃபயகூலு, அப்பொழுது அவன் சொல்லுவான், ரப்பி, என் ரப்பே, லௌலா அஹர்தனி, நீ என்னை பிற்படுத்தி வைக்க மாட்டாயா, இலா அஜலின் கரீப், ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில், கொஞ்ச காலமாவது, கொஞ்ச நேரம், 10 நிமிஷமாவது ஒரு டைம் கொடுக்க மாட்டாயா. ஃபஅஸ்ஸத்தக, நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். வாக்கும் மின சாலிஹின், நல்லடியால் ஒரு ஆகிவிடுகிறேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போய் என் காசு பணம் பீரோருக்கு எடுத்து ஏழைகளை கொடுத்துட்டு வந்துடுறேன்ல, அப்புறம் வேணால் மூத்து கொடுத்துடும். இது வரைக்கும் டைம் கொடுத்தோம். 80 வயசு வாழ்ந்த, 70 வயசு வாழ்ந்த, 60 வயசு வாழ்ந்த காலத்தில் கொடுக்காம மௌத்து வந்த பிறகு அப்பாடி மௌத்து வந்துடுச்சு, இருக்கிற காசெல்லாம் யாரும் கொடுத்து வந்துடுறேன்னு. எப்போ மௌத்து வந்துடுச்சோ உன் காசு இல்லை, வேற ஒருத்தன் காசாக போயிடுச்சு, உன் புள்ள கூட்டி காசாக போச்சு. இப்போ தான் சிந்தனை வருதா? வலையு அஹிர் அல்லாஹு நஃப்சன், அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தாலா தாமதப்படுத்தவே மாட்டான். இதா ஜா அஜலுஹா, அதனுடைய மரண நேரம் வந்து விட்டால் ஒரு நொடி கூட அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீ செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தாலா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். மரியாதை இப்பயே தெரிஞ்சிரு என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தகாபுன். தகாபுன்னா மோசடி, ஏமாற்றம் என்று அர்த்தம். நஷ்டம், ஹைபன், நஷ்டம் என்றும் அர்த்தம். ஏமாற்றுதல், மோசடி செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஏமாத்துறது, இதுக்கும் தகாபன் தான். மறைக்குதல் என்ற பொருளும் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் தஸ்பீஹ் செய்கின்றன. லஹுல் முல்கு, அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியது. வலஹுல் ஹம்து, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களிலும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான். ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகக்கும், உங்களை படைத்தான். வ மின்கும் காஃபிரும் வ மின்கும் முஃமின், உங்களில் காஃபிர்களும் இறைவனை மறுத்தவர்களும் இருக்கிறார்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவரும் இருக்கிறார்கள். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான். பில் ஹக்கி, உண்மையை கொண்டு, ஹக்கை கொண்டு, அல்லாஹுடைய உஜூதை கொண்டு படைத்தான். உண்மையை கொண்டுனா நீதியை கொண்டு, நியாயத்தை கொண்டு, அப்படியே அர்த்தம் வைக்கலாம். வசவ்வரக்கும், இன்னும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உருவம் கொடுத்தான். ஃபஹ்சன சுவரக்கும், உங்களுடைய உருவத்தை அழகான உருவமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். கண்ணா அப்படின்னா கண் ஒரு பக்கம் மாஞ்சு ஒரு பக்கம் ஆகாமல். நீயே சொல்லு, இதை விட அழகான உருவம் இருக்காது. அவனுக்கு கரடி மாதிரி படித்தா நல்லா இருக்குமா? ஒரு குரங்கு மாதிரி வச்சா நல்லா இருக்குமா? இல்லை மூக்கு கொஞ்சம் நீளமாக விநாயகர் மாதிரி இப்படி அந்த விநாயகர் படம் போட்டிருப்பானே, யானை மூக்கு மாதிரி வச்சுருந்தா ஜி, இப்போ நம்ம போய் பைப்பில் தண்ணி கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டியது, அப்படியே கொண்டு பிடிச்சிக்கலாம். பைப்பே தேவையில்லை, கிளாஸ் தேவையில்லை. பை சாணம் சட்டில் அப்படியே உறிஞ்சி சாணம் உறிஞ்சி சோத்தில் போட்டுக்கலாம். அப்படி சொல்லணுமா? ஐடியா இருக்குது. அந்த மாதிரி இது யாருக்கும் மூக்கு பெருசாக்கலாமா? தேப்பி மூக்கு இல்லை எப்படி? பை அல்லாஹ் படைத்த படைப்பு, இதை விட அழகிய படைப்பு எதுவுமே சொல்ல முடியாது. யாராவது சொல்ல மூக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்பையாக தான் நல்லாயிருக்கும் சொல்ல முடியுமா? வாய் இன்னும் அகலமாக நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம், நிறையா கொட்டிக்கலாம். எல்லாமே அசிங்கமாக தான் இருக்கும். பை நீ ஒரு கற்பனை உருவமே இதை விட அழகிய உருவம் கொண்டு வரவே முடியாது. ஃபஹ்சன சுவரக்கும், உங்களுடைய உருவத்தை அல்லாஹ் ரொம்ப அழகானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டான். இலைஹில் மசீர், அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். யஅலமு, அறிகிறான். மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான். வயஅலமு மா துஸிர்ரூன மா துஅலினூன், நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, இன்னும் எதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் அல்லாஹ் அறிகிறான். வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்கள் கல்புக்குள் என்ன ஓடுகிறது, என்ன நினைக்கிறீர்கள், உள்ளத்தில் உள்ளவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். அலம் யஅதிக்கும் நபஉ அல்லதீன கஃபரூ மின் கப்ல், இதற்கு முன்னால் காஃபிராக போனார்களே, இறைவனை மறுத்தார்களே, அத்தகைய மக்களின் செய்தி உங்களிடத்தில் வரவில்லையா? ஆது சமூக கூட்டத்தார்கள் செய்தி உங்களுக்கு வரவில்லையா? ஃபதாக்கு, சுவைத்தார்கள். வபால அம்ரீம், தங்கள் செயல்களின் தீய முடிவை சுவைத்தார்கள். வலஹும் அஸாபுன் அலீம், அவளுக்கு வலி தரும் வேதனை காத்திருக்கிறது. தாலிக பி அன்னஹும் கானத் தஅதீஹிம் ருசுலுஹும் பில் பையினாத்தி, இதற்கு காரணம் என்னவென்றால்
அவரிடத்திலே அவர்கள் ரசூல்மார்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். ஃபகாலு சொன்னார்கள் அந்த மக்கள், அபஷரு யஹ்தூனனா, ஒரு மனிதராக எங்களுக்கு நேர்வழி காட்டுவது. ஃபகஃபரு, அந்த நபியை அவர்கள் பொய்யாக்கினார்கள். வத்தவல்லவ், அவர்களை புறக்கணித்தார்கள். வஸ்தகனல்லாஹு, அல்லாஹும் அவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆகிவிட்டான். அல்லாஹு கனியுன் ஹமீத், அல்லாஹு தாலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாக இருக்கிறான். எப்போ நீ அல்லாஹ் புறக்கணிச்சிட்டியோ, நீ எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் அவளை புறக்கணித்தன அழித்து ஒழித்து விட்டான். அமல்லதீன் கஃபரு, காஃபிரான இந்த மக்கள் எண்ணுகிறார்கள், அல்லை யுபஅசு, அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணுகிறார்கள் மறுமையிலே. கொல் நபியை நீ சொல்லுங்கள், பலா வரப்பி, ஏன் இல்லை, வரப்பி என் ரப்பின் மீது ஆணையாக சொல்கிறேன். லத்துபஅசுன்ன, நிச்சயமாக அனைவரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். சும்மல துனப்ப உன்ன, பின்பு திட்டவட்டமாக அறிவிக்கப்படுவீர்கள். பிமா அமில்தும், நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களை பற்றியும் அறிவிப்பு செய்யப்படுவீர்கள். உதாலிக்க அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. வாமினு பில்லாஹி வரசூலி, ஆகவே சொல்கிறேன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். வரசூலுஹு, அல்லாஹ் ரசூலை கொண்டு, ரசூலி அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். வன்னூர் இல்லதி அன்சல்னா, நாம் இறக்கிய திருக்குர்ஆன் என்ற அந்த ஒளியை, பேரொளியை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். யௌம யஜ்மஉக்கும், அந்த நாளிலே அல்லாஹ் உங்களை அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். லியோமில் ஜம், ஒன்று திரட்டும் நாளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்று திரட்டுவான். தாலிக்கு யௌமுத் தகாபுன், அந்த நாளாகிறது ஏமாற்றக்கூடிய நாளாக இருக்கும். அப்படின்னு சொன்னால், இந்த காஃபிர் இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதே வாழ்க்கை எங்களுக்கு எப்போ போனாலும் இருக்குன்னு நினச்சானே, மறுமையில் போய் ஆஹா ஏமாந்து போயிட்டோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படி ஒரு நாள் வரும்னு தெரியாமல் போச்சு என்று காஃபிர்கள் கையை பிசைந்து கொண்டு தான் ஏமாற்று, துனியாவை எவ்வளோ காலம் நல்லா கொடுத்தானே, ஏமாந்து போயிட்டோமே, எதையும் கொண்டு வரலையே என்று கையை பிசைந்து கொள்ளக்கூடிய நாள். அல்லாஹ்வின் அருள் மன்னிப்பு தனக்கு கிடைக்கும் என்று நினைத்து ஏமாந்து போயிடுவான். சரி, எப்படியாவது இந்த மறுமையின் தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சிடுவான், அதுவும் நடக்காது, ஏமாந்து போயிடுவான். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாற்றக்கூடிய நாள்னா, இங்கே உலகத்தில் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சான், ஜாலிம் மதுலும், மறுமை நாளில் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் இருக்கானே, அவன் தனக்கு அநியாயம் செய்தவன்ட்டு பழி வாங்குவான். இவன் மூட்டைகளை, பாவ மூட்டைகள் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் நன்மைகளை இவன் எடுத்துக்கொள்ளப்படும், அவன் ஏமாந்து போயிடுவான். இவன் அவனை ஏமாற்றக்கூடிய நாள். நல்லவர்கள் தனக்கு துரோகம் செய்தவர்களை ஏமாற்றக்கூடிய நாள், அவன் நன்மையெல்லாம் பிடிக்குவான் அவன். ஒரு அர்த்தம். இன்னொரு கபன அப்படின்னு சொன்னால் ஹஃபிய, மறைந்ததுன்னு அர்த்தம் இருக்குது. அப்போ தகாபுன்னு சொன்னால் மறைவான நாள். இன்றைக்கி எப்போ அந்த கியாமத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது, அதனால யௌமு தகாபுன். கியாமத்து நாளுக்கு பல பேர்கள், ஒரு பேர் யௌமு தகாபுன், மறைவான நாள். தாலிக்கு யௌமு தகாபுன், அதுதான் மறைவான நாளாக இருக்கும், எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. வமன் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, வயஅமல் சாலிஹன், நல்ல அமல்கள் செய்தார்களோ, யுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கஃபாராவாக்குவான், தீமைகளை மன்னித்து விடுவான், தீமைகளை அழித்து விடுவான். வயுதுஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, சுவனத்தில் நுழையச் செய்வான், அதற்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்தில் அவர்களை நுழையச் செய்வான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள், அபதன் எப்பொழுதும். தாலிக்கல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் மாபெரும் வெற்றியாக இருக்கும். வல்லதீன கஃபரு, யார் காஃபிரானார்களோ, கதபு பி ஆயாத்தின, வசனங்களை பொய்யாக்கினார்களோ, உலாய்க அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாசிகளாக இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, நரகில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். பிஸல் மசீர், ஒதுங்கும் இடத்தால் மிக கெட்ட இடமாக அது ஆகிவிட்டது. ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் தஆலா முழுமையாக குர்ஆனை அறிந்து விளங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.